சிறப்பும் பெருமையும் மிக்க சென்னை பல்கலைக்கழகம். இந்த சீர்மிகு பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகிற தமிழ் இலக்கியத்துறை, இத்துறையின் சார்பில் தோழர் ஜீவானந்தம் நூற்றாண்டு நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்ததோடு நல்லதோர் வரவேற்புரையும் நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற பெருமைமிகு தமிழ் இலக்கியத்துறையின் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் கோ பழனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர் கரிகாலன் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றுவதற்காக இருக்கிற முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி செல்வி வே லாவண்யா அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற இத்துறை சார்ந்த பிற துறைகளை சார்ந்த விரிவுரையாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இத்துறை சாராவிட்டாலும் பல்கலைக்கழகம் அல்லாமல் வெளியிலிருந்தும் வந்து இந்த உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆய்வு மாணவ செல்வங்களே, பிற இந்த துறை சார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த நல்ல நிகழ்வை நாடகம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக வருகை கொடுத்திருக்கின்ற ஊடகவியல் நண்பர்களே, அனைவருக்கும் நான் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் நான் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். சில நேரங்களில் கல்லூரிகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களிடத்திலே பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. சில சமயங்களில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களும் அமர்ந்திருக்கும் அவையில் ஆண்டு விழாக்களில், பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிற வாய்ப்புகளும் கிடைக்கிறது. ஆனால் அறக்கட்டளை சொற்பொழிவு என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இது ஏதோ போகிற போக்கில் அறக்கட்டளை சொற்பொழிவை ஒரு சடங்கு பூர்வமானதாகவோ சம்பிரதாய பூர்வமானதாகவோ கருதி நிகழ்த்திவிட முடியாது, நிகழ்த்தக்கூடாது. அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. அதிலும் ஜீவானந்தம் அவர்களை அடிப்படையாக வைத்து அவர்களை பெயரை கொண்ட, அதிலும் அவர் நூற்றாண்டு நிகழ்ந்த போது அவர் நினைவாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகிற ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று நமது துறை தலைவர் தொலைபேசியில என்னிடத்தில் ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன்பே தொடர்பு கொண்டார். இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். நான் ஈரோட்டில் இருந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கின்றேன். எண்ணி பார்க்கிறேன், இலக்கிய பேராசான் ஜீவா என்றும் அவரை அழைப்பார்கள். பொதுவாக பேராசான் ஜீவா என்றும் அவரை அழைப்பார்கள். ஒரு பொதுவுடைமை இயக்கத்துடைய ஒரு மகத்தான தலைவராக திகழ்ந்த இவர் நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர். நாஞ்சில் நாடு என்பது இப்போது கன்னியாகுமரி மாவட்டம். சென்னை ராஜதானி என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது ஒரு காலத்தில். இப்போது தமிழ்நாடு மாநிலம் என்று தனியாக சொல்கிறோம் அல்லவா, அப்போது தமிழ்நாட்டு நிலப்பரப்பு, அதோடு சேர்ந்து ஆந்திராவினுடைய சில பகுதிகள்,
அதோடு சேர்ந்து கேரளாவின் சில பகுதிகள், இது எல்லாம் இணைக்கப்பட்டதுதான் சென்னை ராஜதானி என்பது. அந்த சென்னை ராஜதானி நிலப்பரப்புக்குள் இந்த நாஞ்சில் நாடு வருவது இல்லை. ஆகவே மற்ற இடங்களில் நடைபெற்ற வீறு கொண்ட விடுதலை போராட்டம் போல் அந்த பகுதியிலே நடைபெறவில்லை. இதன் தாக்கம் அங்கிருந்ததே தவிர, ஒட்டுமொத்த இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை இந்த பகுதியிலே இருந்ததே தவிர, மற்ற பகுதியிலே நடைபெற்றது போல காட்டமான, வேகமான, விறுவிறுப்பான விடுதலை போராட்டம் அந்த பகுதியிலே நடைபெற்றதா என்று கேட்டால் இல்லை. திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்தானத்தின் கீழ் வரக்கூடியது நாஞ்சில் நாடு. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்திலே இந்த நாஞ்சில் நாடு கன்னியாகுமரி மாவட்டம் என்று உருவானது. தமிழ்நாடோடு இணைக்கப்பட்டது. கேரளாவோடு இணைக்கப்பட்டிருந்த இந்த நாஞ்சில் நாடு பிறகு தமிழ்நாடு மாநிலத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது நிலப்பரப்புப்படி பார்த்தீர்கள் என்றால், பா ஜீவானந்தம் என்ற மகத்தான தலைவர் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில். பூதப்பாண்டி என்று சொல்லக்கூடியது அவரது ஊரின் பெயர். அந்த பூதப்பாண்டி என்று சொல்லக்கூடிய ஊர் பெரிய ஊரெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண ஊர் தான். அந்த ஊரில் 8ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படிக்க முடியும். நடுநிலைப்பள்ளி வரைக்கும் தான் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்திலே தான் ஜீவானந்தம் சேர்க்கப்பட்டார். இயற்கையாக அவரது தந்தையார் அவருக்கு வைத்த பெயர் சொரிமுத்து என்பது. அந்த சொரிமுத்து என்பது பெயர் அவரது குலதெய்வத்தினுடைய பெயர். அவர் குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அல்லவா, அந்த குலதெய்வத்தின் பெயர் தான் சொரிமுத்து என்பது. அந்த குலதெய்வத்தின் பெயரையே இவருக்கு சூட்டிவிட்டார் பெற்றோர்கள். அதற்கு பிறகு குழந்தை இல்லை அல்லது ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் எல்லாம் தவறிவிட்டன. ஆகவே கடைசியாக இந்த குழந்தை, பிறந்த குழந்தையை தங்க வேண்டும் என்பதற்கான முறையிலே ஐதீகப்படி அந்த காலத்திலே மூக்குத்தி குத்தி மூக்காண்டி என்று ஒரு புனை பெயரும் இவருக்கு இருந்தது. அழைக்கின்ற பெயர், குடும்பத்தில் அழைக்கிற பெயர். இப்படியெல்லாம் இருந்தபோது சின்னஞ்சிறு வயதில் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நாங்களும் தொடக்க காலத்திலே படிக்கிற போது ஆச்சரியப்பட்டோம். சில விஷயங்கள் நம்ப முடியாமல் கூட இருக்கு, ஆனால் அது பேருண்மையாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிற காலத்திலேயே சில பேர் பான் ஜீனியஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, பிறவியிலேயே மேதை என்று சொல்வார்கள் அல்லவா, சில பேரை சொல்வோம் அல்லவா. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கணித மேதை ராமானுஜனை சொல்லலாம். அவர் சர்வசாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்து, ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தான். ஆனால் அது எத்தகைய ஒரு பெரிய உலகத்தின் மிகச்சிறந்த கணித மேதையாக கும்பகோணத்தில் இருந்த காலத்திலேயே விளங்கி இருக்கிறார். பிறகு சென்னையிலேயே துறைமுகத்திலே பணியாற்றிய காலத்திலே அவ்வாறு விளங்கி இருக்கிறார். அவரது சிறப்பை, தனித்தன்மையை, அவர் ஒன்றும் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெறவில்லை. ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலும் சாதாரண கல்லூரியிலும் எப்பயே கூட அவர் தேரவில்லை. 3 முறை தேர்ச்சி பெறவில்லை. அவர் பட்ட வகுப்பு படிக்கவில்லை. ஆனால் அத்தகையவரை இந்த துறைமுகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு தொழிலாளியை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவரை அழைத்து அங்கு கணித ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு உலகமே திரும்பி பார்க்கத்தக்க அளவிலே மாபெரும் மேதையாக உருவாகி 32.5 வயதிலேயே மரணமடைந்து விட்டார். அவர் வாழ்ந்தது 32.5 வயது மட்டும்தான். சில பேர் அப்படி இயல்பாக, இயற்கையாக, பிறவியிலேயே மேதமையாக விளங்குவார்கள். அதற்கு அறிவியல் படி மரபணும் காரணமாக இருக்கலாம். காலகாலமாக அவருக்கு முன்னோர்கள் மரபணும் அந்த மாதிரி வித்தியாசமான முறையில் இருக்கலாம். அத்தகைய முறையிலே சின்னஞ்சிறு பள்ளிக்கூடத்து மாணவனாக இருந்த போதே ஒரு தலைமை தகுதி மிக்கவராக விளங்கியவர் நம்முடைய ஜீவானந்தம் அவர்கள். அவர் படித்தது ஒரு ஆங்கில பள்ளி. 8ஆம் வகுப்பு வரை படித்தாலும் கூட அந்த ஊரில் இருந்தது ஒரு ஆங்கில பள்ளி. அந்த காலத்தில் ஆங்கில பள்ளி இருப்பது சர்வசாதாரணம். மகாகவி பாரதி அந்த காலத்திலே ஒரு ஆங்கில பள்ளியிலே தான் படித்தார் என்ற செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே ஆங்கிலத்திலே போதனா முறை இருப்பது என்பது சாதாரணமாக இருக்கு. அத்தகைய முறையிலே ஒரு ஆங்கில பள்ளியிலே 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அதற்கு பிறகு கோட்டையாறு என்று சொல்லக்கூடிய வேறு ஒரு ஊரிலே போய் ஒரு பள்ளிக்கூடத்திலே அதற்கு மேல் படிக்க என்பதற்காக சேர்கிறார். அங்குதான் முதல்லே பாரதியாருடைய கவிதை புத்தகம் ஒன்றை பார்க்க நேரிட்டது. கோட்டையாறு பகுதியிலே 8ஆம் வகுப்பை முடித்துவிட்டு 9ஆம் வகுப்பு போய் சேர்ந்த போது அந்த பள்ளிக்கூடத்திலே நாடகம் இயற்றக்கூடியவராக விளங்கினார். இவரே நாடகம் இயற்றுவர், இவரே மேடைகளிலே பேசுவது. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு நட்சத்திர பேச்சாளராக விளங்கி இருக்கிறார். இயல்பாக பேசக்கூடியவராக. அவர் ஒன்றும் தனியான முறையில் எங்கேயோ பேச்சாளர் எல்லாம் போய் பார்த்து பயிற்சி பெறவில்லை.
பேச்சு பட்டறையிலே பயிற்சி பெற்றவர் அல்ல. ஆனால் இயல்பாக ஆர்கானிக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதுபோல இயல்புணர்ச்சியான பேச்சாளராக, நாடகத்தை ஏற்றக்கூடியவராக, நடிக்கக்கூடியவராக, மற்றவர்களை நடிக்க வைக்கக்கூடியவராக அந்த கோட்டையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திலே விளங்கி இருக்கிறார். இப்படி சின்னஞ்சிறு வயதிலேயே எழுதக்கூடியவராக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் வெண்பா எழுதக்கூடியவராக, இதெல்லாம் நீங்க 10 வயதிலேயே பாரதி என்ற பட்டத்தை நம்முடைய பாரதியார் பெற்றிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? 10 வயதில் பாரதி என்ற பட்டம். பாரதி என்றால் கலைமகளின் அருள் பெற்றவன் என்ற அர்த்தம். அப்படி இவர் சின்னஞ்சிறு வயதிலேயே வெண்பாக்கள் எழுதுவதிலே வித்தகராக விளங்கி இருக்கிறார். வெண்பாக்கள் எழுதுவது, சாதாரண கவிதைகள் எழுதுவது என்பதே சிரமம். அந்த வயதிலேயே வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார். அந்த வெண்பாக்களை ஆசிரியர்களை படித்துவிட்டு வியந்து பாராட்டி இருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் இவன் 8ஆம் வகுப்பு வரை முதல்ல போதப்பாண்டியிலே படித்தார் அல்லவா, அப்போது கணிதம் அந்த கடைசியிலே அந்த திருத்தப்பட்ட அந்த தாள், இவர் எழுதிய தாள் இவர் கையிலே வந்து கிடைக்கிற போது எந்த இடத்திலும் தவறில்லையே, 100க்கு 100 மதிப்பெண்கள் அல்லவா போட்டிருக்க வேண்டும், ஒரு தவறு கூட எந்த இடத்திலும் இல்லை, எப்படி 95 மதிப்பெண்கள் தான் போட்டார்கள் என்று அந்த ஆசிரியரை போய் நேரடியாக பார்த்து, தலைமை ஆசிரியரை பார்த்து இந்த பதில் எழுதிய அந்த தாளை கொடுத்து, எந்த இடத்திலும் தவறில்லை, எப்படி 95 மதிப்பெண்கள் போட்டீர்கள், எனக்கு 100 மதிப்பெண் அல்லவா போட வேண்டும் என்று சொல்லத்தக்க அளவிலே வெறும் மதிப்பெண் பெற்றவராக மட்டுமல்லாமல் அதை எதிர்த்து கேட்கிற ஆற்றல் மிக்கவராகவும் இருந்திருக்கிறார். இதெல்லாம் இயல்பாக இருந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் முன்னோடி? அந்த காலகட்டத்தில் அந்த குக்கிராமத்திலே, சாதாரண கிராமத்திலே, சாதாரண குடும்பம். இவர் தந்தையார் பெயர் பட்டன் பிள்ளை, தாயார் பெயர் உமையம்மாள். அந்த பட்டன் பிள்ளை என்னவாக இருந்தார் என்றால், சாதாரண அந்த கால்வாய் PWD என்று சொல்லுவ பொது பணித்துறை இருக்கிறது அல்லவா, அரசு பொதுப்பணித்துறையிலே இந்த கால்வாய்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலாளி வேலை செய்தவர். அரசு வேலைதான், ஆனால் கடைநிலை வேலை. அப்படி இருந்த காலத்திலேயே, சின்ன வயதிலேயே வித்தியாசமான சிந்தனைக்கு அவர் ஆட்பட்டிருக்கிறார். அந்த பூதப்பாண்டிக்கு பக்கத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலே திரிகூட சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு தேசபக்தர். அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அல்ல, ஏதோ வெளியூரில் இருந்து அங்கு சொற்பொழிவாற்றுவதற்காக வந்திருக்கிறார். அப்போதெல்லாம் அந்த தேசபக்தர்கள் ஊர் ஊராக பயணம் மேற்கொள்வார்கள். எங்காவது இடத்திலே ஒரு கோயிலில் ஒரு 10 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அங்கு ஒரு கூட்டத்தை போட்டு பேசுவார்கள். இப்போது இருப்பது போல அழைப்பதில் அடிப்பது, நோட்டீஸ் அடிப்பது என்பதெல்லாம் கிடையாது. தேசபக்தர்கள் பேசிக்கொண்டே செல்வார்கள். இப்படி அந்த காலத்து வரலாற்றை படித்தீர்கள் என்றால் மக்களை தட்டி எழுப்புவதற்காக பேசுவார். அப்படி அந்த திரிகூட சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய தேசபக்தர், இவர் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த போது, பூதப்பாண்டி என்று சொல்லக்கூடிய சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்த போது உரையாற்றி கொண்டிருந்திருக்கிறார். அந்த உரையை கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறார் இவர். அந்த உரை என்ன அவர் உரையை நிகழ்த்தியிருக்கிறார் என்றால், எல்லோரும் கதர் அணிய வேண்டும், அது மட்டுமல்லாமல் அந்நிய துணி பகிஷ்காரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. வெளிநாட்டு துணி இருக்கிறது அல்லவா, ஆங்கிலேயருடைய துணி, அந்த காலத்து வெளிநாட்டு துணி, அந்த துணி யாரும் அணியக்கூடாது. வெள்ளையர்களுக்கு எதிராக அத்தனை பேரும் திரட்ட வேண்டும் என்றால் அந்நிய துணியை அணிவது கூடாது என்பது காந்தியடிகள், அது ஒரு பெரிய இயக்கம், மாபெரும் இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம் நடத்திய இயக்கம், விடுதலை போராட்டத்தில் ஒரு பகுதி அந்நிய துணி பகிஷ்காரம். அதைத்தான் திரிகூட சுந்தரம் பிள்ளை, அவர் ஒன்றும் ஜீவானந்தத்தை போன்ற பேச்சாளர் அல்ல. ஜீவானந்தம் என்றால் எப்படிப்பட்ட பேச்சாளர்? தயவு செய்து ஜீவாவின் பன்முக பேராளுமை என்ற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே பேச்சாளர், சொற்பொழிவாளர் என்ற அந்த ஆளுமை இருக்கிறது அல்லவா, நீங்கள் தயவு செய்து அவரை பற்றியான விரிவான முறையிலே அந்த அம்சத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்படி ஒரு சொற்பொழிவாளர், வித்தியாசமான ஒரு சொற்பொழிவாளர். அவர் எந்த இடத்திலும் நான் சொற்பொழிவாளராக வர வேண்டும் என்று நான் விரும்பியதில்லை. அவர் எழுதியிருக்கிறார் பின்னால், நான் எப்படியாவது சொற்பொழிவாளர் ஆகிவிட வேண்டும். சில பேர் இப்போது நினைக்கிறோம் அல்லவா, உங்களுக்கு எதிர்கால திட்டம் என்ன? நான் எப்படியாவது நல்ல தமிழ் சொற்பொழிவாளர் ஆகிவிட வேண்டும், நாட்டில் புகழ் பெற்றுவிட வேண்டும், நாடு ஊராவிலும் நல்ல சொற்பொழிவு நிகழ்த்துகிறார் என்ற பெயர் பெற்றுவிட வேண்டும். சொற்பொழிவு என்றால் நம்முடைய சொற்பு தமிழ்நாட்டிலே அத்தனை பேரும் கேட்கும்படியாக, கைதட்டும்படியான சொற்பொழிவாளராக விளங்க வேண்டும்
என்பது போன்ற சில லட்சியங்களை வைத்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் அவர் அந்த லட்சியம் எல்லாம் அவருக்கு கிடையாது. நான் பேச்சாளராக வேண்டும் என்று அவர் கடைசி காலத்தில் கூட சொல்லியிருக்கிறார். எந்த காலத்திலும் பேச்சாளராக வேண்டும் என்று நான் சிந்தித்ததே கிடையாது. உலக புகழ்மிக்க பேச்சாளராக உலகமே பாராட்டி அவரை பார்த்து விதந்து விதந்து வியந்து வியந்து பாராட்டிய போதும் நான் பேச்சாளராக பயிற்சி பெற்று வர வேண்டும் என்று நான் விரும்பியதும் இல்லை. அந்த பாதையிலே நான் நினைக்கவில்லை. நான் நினைக்கின்ற கருத்தை மக்களிடத்தில் சொல்கிறேன், தட்டி எழுப்புவதற்கான முறையிலே பேசுகிறேன், அவ்வளவுதான். இப்படியான பேச்சாளர் அல்ல திரிகூட சுந்தரம் இல்லை. அவர் நல்ல தேசபக்தர், அவர் மேடையிலே பேசக்கூடியவர். அந்த காலத்து தேசபக்தர்கள் எல்லாம் பேச தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் மக்களை தட்டி எழுப்புவதற்காக பேசுவார். அப்படி அவர் பேச்சை கேட்டார். பேச்சை கேட்ட பிறகு அவர் திரிகூட சுந்தரம் பிள்ளை பேச்சை கேட்டு கடைசியில் என்ன செய்தார் தெரியுமா? இவர் அணிந்து சென்ற அந்த துணி இருக்கிறதுல, வெளிநாட்டு துணி, அவர் அணிந்து சென்ற துணி ஒரு பெரிய பட்டு பீதாம்பரம் அல்ல, சாதாரண வெளிநாட்டு துணி தான். அந்த காலத்தில் வெளிநாட்டு துணி தான் சாதாரணமாக கிடைக்கும். அப்படியான துணி அணிந்த அத்தனை பேரும் வெளிநாட்டு துணி தான் அணிந்திருப்பார்கள். என்ன செய்தார்? இவர் அத்தனை துணியும் கழட்டி அங்கு கடைசியில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கூட்டம் முடிந்த பிறகு, அந்த கூட்டம் முடிகிற இடத்தில் அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்நிய துணியை கொண்டு வந்து இங்கு போடுங்கள், நாங்கள் தீப்பற்றி வைக்கிறோம். எல்லா ஊர்லயும் இது நடக்கும். வீட்டில் அத்தனை பேரும் பழைய துணி எடுத்துட்டு வந்து, அந்த அந்நிய துணி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து போடுங்க, நாங்கள் தீப்பற்றி வைக்கிறோம். அப்படியே கொழுந்து விட்டு எரியும். வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா கொண்டு வந்து போடுவாங்க அந்நிய துணியை. கதர் துணி அணிய வேண்டும், அந்நிய துணியை புறக்கணிக்க வேண்டும். புது துணி இருக்கும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அப்படி தேசபக்தர் ஒருவர் வந்து அந்த ஊருக்கு வந்து அந்த மாதிரி பேசிவிட்டால், வேண்டுகோள் விட்டால், அந்த மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு வீட்டிலே இருக்கிற இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு வாங்கிய துணியாக இருந்தாலும் கொண்டு வந்து தீக்குள்ளே போடுவார்கள். இவர் என்ன செய்தார்? ஜீவா அந்த வழியாக வந்தபோது இந்த உரையை கேட்ட பிறகு தான் அணிந்திருந்த, ஏன்னா அவர் அந்த ஊர் கிடையாது, வீட்டில் போய் துணி எடுத்து வரல, தான் அணிந்திருந்த அந்த உடையை அத்தனையும் எடுத்து அந்த தீக்குறை ஆக்கிவிட்டு ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். பள்ளிக்கூடத்து மாணவர். அப்படி என்றால் இப்படி உணர்ச்சி பூர்வமாக இருந்திருப்பார், உணர்வு பூர்வமாக இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். பள்ளிக்கு சீருடையுடன் அல்லது உரிய துணிகளுடன் செல்கிறார். திரும்பி மாலை வருகிற போது அந்த கூட்டத்தை கேட்டு அந்த கூட்டத்தினால் உற்சாகம் அடைந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே தன் துணியை தீக்கிரையாக்கிவிட்டு வீட்டுக்கு கோவணத்தோடு திரும்பி இருக்கிறார் என்றால், இது போன்ற நிகழ்ச்சிகள், எண்ணற்ற நிகழ்ச்சிகள் அவர் சின்ன வயதிலே பள்ளிக்கூடத்தில் இருந்த போதே நடந்திருக்கு. அவர் தம்பி பா நடராஜன், அவர் அண்ணனை பற்றி சொல்லுகிற போது, வெடி காலம் இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் படித்துக் கொண்டே இருப்பார். பாட புத்தகத்தை அல்ல, பாட புத்தகத்தில் எப்பவுமே நல்ல மதிப்பெண்கள் தான், அது பேச்சு கேடம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 95 மதிப்பெண் வாங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு 100 மதிப்பெண் போடுறதுக்கு ஏன் 95 போட்டீங்கன்னு கேட்கிறாரா? எப்படி படிப்பார்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த புத்தகத்தை சொல்லவில்லை, வேறு புத்தகங்களை, பயன் தரக்கூடிய உலக சம்பந்தப்பட்ட கவிதைகளை, தமிழ் நூல்களை, மிகச்சிறந்த நூல்களை வீட்டில் வாசித்துக் கொண்டிருப்பார். அவர் தம்பி சொல்கிறார், எங்க அண்ணன் இரவு 11 மணி 12 மணி வரை வாசித்துக் கொண்டே இருப்பார். விடியற்காலை பிறகு 4 மணி 5 மணிக்கெல்லாம் மறுபடியும் விழுந்து வாசித்துக் கொண்டே இருப்பார். நான் படுக்கிற போதும் வாசித்துக் கொண்டிருப்பார். நான் தூங்கி எழுந்து வெளியே வருகிற போதும் பார்த்தால் வாசித்துக் கொண்டே இருப்பார். அவ்வளவு புத்தகங்களை வாசிக்கக்கூடிய இயல்பான பழக்கம். தந்தையார் ஒன்றும் நீ வாசித்தே தீர வேண்டும் என்று சொல்வதில்லை. அங்க இருக்கிற ஆசிரியர்களே, பள்ளி ஆசிரியர்களோ, நீ இரவோடு இரவாக வேறு புத்தகங்கள் படி என்று யாராவது ஆசிரியர் சொல்வார்களா? பாட புத்தகத்தை ஒழுங்காக படி, நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். அப்படி பெறவில்லை என்றால் அப்பா அம்மா அந்த காலத்தில். ஆனால் இவர் வேறு புத்தகங்களை வாசித்திருக்கிற இயல்பு அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். நேச்சுரலா அதோட சேர்ந்து என்ன செய்யறார் என்றால் யோகா செய்வது. ஏங்க இந்த காலத்தில் யோகாங்கிறது சாதாரணம். யோகா செய்வது. இன்னொன்று அனுமன் களரி. எங்க அந்த பூதப்பாண்டியில அனுமன் களரிங்கிற பேர்ல ஒரு அமைப்பே உருவாக்கிட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. எங்க நான் சொல்றது என்ன, 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட். அனுமன் களரின்னா என்ன? எக்ஸசைஸ் செய்யறது, உடற்பயிற்சி செய்வதற்கான முறையிலே ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுக்கு வேலையே மாணவர்கள் உடற்பயிற்சி செய்கிறது. பஸ்கி அதில் எழுதியிருக்காங்க, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே இருக்கு.
இது எல்லாம் செய்கிறது. நல்ல வலிமையான முறையிலே உடல் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை மாணவர்கள் பேண வேண்டும். ஏங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவன் எப்பவுமே பெரும்பாலும் பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேச மாட்டான். இந்நேரம் உடல் ஆரோக்கியத்தை பத்தியே பேசிட்டு, விளையாட்டு பத்தியே பேசிட்டு, எக்ஸசைஸ் பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு, சரியா படிக்க மாட்டான். இது பெரும்பாலும் நான் சொல்றது விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் ஜீவா சிறந்த முறையிலே படிக்கிற மாணவர் மட்டுமல்ல, எப்போது முன்னணியில் இருக்கிற மாணவர் மட்டுமல்ல, ஆசிரியரே பார்த்து வியந்து இத்தனை புத்தகங்களை வாசிக்கக்கூடிய மாணவனா என்று வியக்கிற மாணவன் மட்டுமல்ல, அனுமன் கழகு என்பதை இவர்தான் உருவாக்கினார் பூதப்பாண்டியில். அதுக்கப்புறம் அது மட்டும் அவருக்கு ஆசை தீரல, உடனே விவேகானந்தர் ஃபுட்பால் டீம் ஒன்று உருவாக்குறார். ஏங்க எப்ப நான் சொல்றது, இவர் எப்ப பிறந்தாரு? 1907 ஆகஸ்ட் மாதம் 21 சில புத்தகங்கள் ஏதாவது 1-2 புத்தகங்கள் 1906 என்று போட்டிருப்பதையும் நான் பார்த்தேன். இல்லை, அவர் 1907 ஆகஸ்ட் மாதம் 21 அவர் பிறக்கிறார். அப்ப இந்த சின்ன வயதிலேயே விவேகானந்தர் ஃபுட்பால் டீம் என்று சொல்லக்கூடிய ஒரு டீமா உருவாக்கி மாணவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் கால்பந்தாட்டம் அந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். யோகா கால்பந்தாட்டத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை போராட்ட சிந்தனை அவருக்குள் வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்நிய துணி பகிஷ்காரம் அதுல தொடங்குகிறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு அடங்குவது போல இல்லை. அந்த கோட்டையார் ஸ்கூல்ல படிச்சு கொஞ்ச நாள் தான் படிச்சார். அதுக்கப்புறம் வீட்டிலேயே இருக்க முடியல. ஏன்னா இவருக்குள்ளே எப்படியாவது இந்த விடுதலை போராட்டத்திலே காந்தியடிகள் அதெல்லாம் வந்தாச்சு. அப்புறம் 1917 அக்டோபர் புரட்சி நடக்குது. உலகம் பூரா ஒரு எழுச்சி ஏற்படுது. ஆகா வென்றெழுந்தது வார் யுக புரட்சின்னு சொல்லி பாரதி சொன்னார் அல்லவா, அந்த புரட்சி வெற்றி பெறுகிறது. இது 1917. அப்ப இவருக்கு 10 வயசு. அது இவருக்கு எழுச்சி ஏற்படல, ஒட்டுமொத்த இந்திய விடுதலை போராட்டத்துக்கு எழுச்சி உருவாக்கு. 1919 தான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்தியாவில். நீங்க மறக்க கூடாத ஒன்று 1919. ஏன்னா அப்பதான் ஜாலியன் வாலாபாக். மாணவர்களே, நீங்க ஜாலியன் வாலாபாக் அந்த பத்தி நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா ஜாலியன் வாலாபாக் நம்ம கண் முன்னால் தெரியும். ஜெனரல் டயர், அங்க இருக்கிற அம்ரிஸ்டர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஆயிரக்கணக்கான பேரை சிட்டுக்குருவியை சுட்டு வீழ்த்தியது போல் சுட்டு வீழ்த்தியது. இதான் டேர்னிங் பாயிண்ட். விடுதலை போராட்டத்திலே ஒரு திருப்பு முனை ஜாலியன் வாலாபாக். சரி, அப்படி பார்த்தோம்னா இவருக்கு அப்ப என்ன வயசு? 12 வயசு. அந்த ஜாலியன் வாலாபாக்கிலே ஆயிரக்கணக்கான இந்திய தேசபக்தர்கள் கொல்லப்பட்ட செய்தி நாடு பூராவில் காட்டுத்தீவோர் பரவு. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இது போன்ற ஒரு 5-6 அம்சங்கிற ஒரு எழுச்சி உருவாக்கின. அதுக்கு பிறகு வீட்டில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தன. அது வீட்டில் உள்ளவங்க முற்போக்கானவங்க கிடையாது. அவங்க பெற்றோர் எல்லாம் முற்போக்கானவங்க கிடையாது. ஒரு பாரம்பரியமிக்க வேறு விதமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களாம் பழமையை பின்பற்றக்கூடியவர்கள். ஒரு கட்டத்தில் அவர் வீட்டிலே இல்லாமல் வெளியே வருகிறார். அப்படியே கூட்ட உடைத்துக் கொண்டு வருவது போல் வெளியே வருகிறார். சில பேர் ஊடடங்காம வெளியே போவான்ல, அப்படி அல்ல. சில பேர் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு வெளியே போவான்ல, அப்படி அல்ல. விடுதலை போராட்ட வேட்கையின் காரணமாக வீட்டை விட்டு ஏறத்தாழ ஒரு 15 வயது சுமார் இருக்கிற போதே வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகுதான் வெளியே பின்னால் எழுதுகிறார். நான் அரக்கால் டவுசர் போட்டிருந்தேன். அந்த காலத்தில் வெளியே வந்தேன், வீட்டு வந்தேன். ஆனா வந்த பிறகு எங்க போறது, போனா என்ன செய்வோம், ஒண்ணுமே தெரியல. நான் வீட்டுல இருந்து எதையுமே எடுத்துட்டு போல. வீட்டுல இருந்து ஒரு 10,000 பணம் எடுத்துட்டு போன ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இல்ல. விடுதலை போராட்டம் ஒன்னே ஒண்ணு, வெள்ளையன் வெளியேற வேண்டும், ஆங்கிலேயன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், விடுதலை போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்பதை தவிர காந்தி கதர் வெள்ளையன் வெளியேற வேண்டும் என்பதை தவிர எங்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே இல்லை. அப்படிப்பட்ட சிந்தனை. இப்ப நான் சொன்ன அந்த வரலாற்று பின்புலம் பாத்தீங்கன்னா இயற்கையாவே இயல்பாவே அப்படி ஒரு ஆள். அதற்கு பிறகுதான் இன்னும் அந்த சின்ன வயசுல இந்த மாதிரி பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ரொம்ப சின்ன வயதிலேயே வியக்கத்தக்க காரியத்தை அந்த காலத்திலே செய்திருக்கிறார் என்றால் இயல்பாக ரத்தத்திலே ஊறிய விஷயம். ஆனால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சூழல், புறச்சூழல், இதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகுதான் சிராவயல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்கிறார்.
அங்க முதல்ல என்ன செய்யறாருன்னா, வாவேஷ் ஐயர் பரத்வாஜ ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய ஆசிரமம் இருக்குது. அங்க மாணவர்களுக்கான ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு, ஒரு ஹாஸ்டல் மாதிரி. அங்க கொஞ்சம் பிராமண மாணவர்களுக்கு தனி சாப்பாடு, பிராமணன் இல்லாதவங்களுக்கு தனி சாப்பாடுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆகவே கொஞ்ச நாள் அங்க போய் இருந்துட்டு அவருக்கு திருப்தி ஏற்படல. கொஞ்ச நாள் முதல்ல அவர் போனது சேரன்மா தேவி தான். சேரன்மா தேவி என்று சொல்லக்கூடிய இடத்துல பரத்வாஜ் ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய ஆசிரமத்தை வாவேஷ் ஐயர் வைத்திருந்தாரே, அங்குதான் போகிறார். அங்க சாப்பாடு கிடைக்குது. வாவேஷ் ஐயர் சாதாரண ஆள் அல்ல, மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் தான், பெரிய தியாகி தான். ஆனா அங்கு போன பிறகு என்ன செய்கிறார் என்றால், அங்கிருந்து நேரா இது திருப்தி இல்லை பாத்தீங்களா, ஒரு ஆளுக்கு இதை விட சிறப்பாக இருக்க வேண்டும், இது சரியில்லை என்று நினைத்து அதற்கு அடுத்த சிராவயல் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவரே போய் ஆசிரமம் அமைக்கிறார். இதான் ரொம்ப முக்கியம். 20 வயசுல ஒரு ஆள் ஆசிரமம் அமைக்கிறார், காந்தி ஆசிரமம் சிராவயலில். அப்பத்தான் அவர் சொரிமுத்து என்ற தன்னுடைய பெயரை ஜீவானந்தம் என்று மாற்றிக் கொள்கிறார். ஜீவானந்தம் பேர் எப்ப வருது? சிராவயல் ஆசிரமத்துக்கு வந்த பிறகுதான் வருகிறது. இந்த சிராவயல் ஆசிரமம் ஒரு பெரிய விஷயம், நீங்க சாதாரணமா இல்லை. அவரே தொடங்கினார். கும்பலிங்கம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவர் தலைவர், இவர் செயலாளர். காசி விஸ்வநாதன் செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார், கொஞ்சம் வசதியானவர். அவர் கொஞ்சம் இடம் கொடுக்கிற, கொஞ்சம் பணம் கொடுக்கிறேன், நீங்க வேணா செய்யுங்க என்று ஜீவானந்தம் போய் கேட்டார்னா ஒத்துக்கிட்டார். காசி விஸ்வநாதன் செட்டியார். ஆகவே இவங்க சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜீவா தான் அதுக்கு அச்சாணி. அவர் தான் அப்பத்தான் 1920களில் அவர் தொடங்கிய பிறகுதான், சிராவையில் தொடங்கிய பிறகுதான் காந்தியடிகள் 1927 1927 நீங்க பாருங்க, என்ன சின்ன வயசு நீங்க பாருங்க. அவர் 1907 பிறந்தாரு சொல்லிட்டேன். இப்ப 1927 20 வயசு தானே. அந்த 20 வயதில் காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இங்கதாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட். அடுத்து வளர்ச்சி பாருங்க. ஏன்னா யங் இந்தியா ஹரிஜன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைலாம் வருது. ஹரிஜன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில காந்தியடிகள் எழுதின ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையை வாசிக்கிறார். இங்க சிராவையில் வந்துட்டு எங்க காந்தியடிகள் எங்கிருந்து எழுதுறாரு, எங்க எழுதுறாரு, இங்க சிராவையில் கோதுட்டு அந்த பத்திரிகையை படிக்கிறார். ரெகுலரா எல்லா பத்திரிகையும் படிப்பார். அது காந்தியடிகள் உயிர். ஏன்னா காந்தி ஆசிரமம் தானே ஆரம்பிச்சிருக்காரு. இவரு ஆரம்பிச்சதே காந்தியின் பெயரில் தான் ஆசிரமம். அப்போ காந்தியடிகளுக்கு என்ன கடிதம் எழுதுறாரு பாருங்க. நீங்க அப்படியே வரலாற்று கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இதை விட மேல, இதை விட சிறப்பா, இதை விட அடுத்த நிலை, இதை விட அறிவியல் பூர்வமான பார்வை, இப்படிதான் அவர் வரலாறு போகும். இவருக்கு என்ன நன்மை என்பது குறித்து அவர் சிந்திக்க மாட்டார், சிந்தித்ததே கிடையாது. சமுதாயத்திற்கு எது நன்மை என்று மட்டும்தான் சிந்தித்திருக்கிறார். அப்ப காந்தியடிகள் பக்தர். இவர் சொல்ல போன வெளிப்படையா சொன்னார், காந்தியுடைய பக்தர், சீடர். அப்படி இருக்கிற ஆளு ஏங்க, அப்படி யாராவது ஒருத்தர் பக்தரா நாம இருந்தோம்னா என்ன செய்வோம்? அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்போம். ஆனா இவர் அப்படி அல்ல. இதுதான் இவர் வித்தியாசம். நேச்சுரா ஒரு அமைஞ்ச வித்தியாசத்தை என்னாச்சுன்னா, காந்தியடிகள் வர்ணாசிரம கொள்கை அப்படின்னு என்ன, 4 வர்ணங்கள் இருக்கல்லவா, சூத்திரன், சத்திரியன், பிராமணன், அந்த மாதிரி சில கொள்கைகளை ஆதரித்து எழுதுவது போல ஒரு கட்டுரை. ஏங்க அவரே கடவுளா நினைக்கிறாரு, காந்திய கடவுளா நினைக்கிறாரு. ஆனா அந்த கட்டுரையை படிச்சுட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மாதிரி கடவுளான்னு நினைக்கிறாள் ஒரு கட்டுரை எழுதுனா நம்ம எந்த மாதிரி கடிதம் எழுதுவோம்? நாம எல்லாரும் என்ன எழுதுவோம்? பிரமாதம். உங்களை போல உண்டா? எந்த கட்டுரை எழுதினாலும் சரி கண்ணை மூடிட்டு ஆதரிப்போம். ஏன்னா அவர் தான் கடவுளா மதிக்கிறோம்ல. ஆனால் இங்குதான் அவர் வேறுபடுகிறார். கடவுளா மதிக்கிறது உண்மை, அப்போ உண்மை. கடிதம் எழுதின போது கூட அவர் வெறுக்கல. காந்தி பேர்ல ஆசிரமம்னா வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன நீங்க இப்படி எழுதிருக்கீங்க? இந்தியாவில் சாதி வித்தியாசம் இல்லாத ஒரு சமுதாயத்தை அமைக்கணும்னு நான் கற்பனை பண்ணிட்டு ஒரே உங்களை பின்பற்றதே அதுக்கு தான். நீங்க ஏற்றத்தாழ்வுகளை ஆதரிக்கிற மாதிரி இயல்பா அப்படித்தான் இருக்கும், சமூகம் அப்படித்தான் இருக்கும்ங்கிறீங்க. அதெல்லாம் இருந்தா ஒடிச்சு நொறுக்கணும்ல, அதை சமமா பண்ணணும்ல. அதையே ஆதரிக்கிற மாதிரி மறைமுகமா எழுதியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாருங்க. காந்தியடிகள் அந்த கடிதத்தை வாங்கிட்டு வாசிச்சுட்டு பாருங்க, அவர் ஒரு பெரிய மனிதர். இவர் வயசு என்ன, அவர் வயசு என்ன, இவர் யாரு, அவர் யாரு, அவர் இமயமலை மாதிரி, எவரெஸ்ட் மாதிரி.
இவர் சாதாரண ஒரு குன்று மாதிரி கூட கிடையாது, ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞன். அவர் எழுதின படிச்சுட்டுங்க முன்னாடி எழுதிட்டார். அப்படியே தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வந்து இலங்கைக்கு போறதுக்காக வர்றாரு. அப்ப காரைக்குடியில் வந்து ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே போகணும், இலங்கைக்கு போகணும் காந்தியடிகள். அப்போ கேட்கிற சா கணேசன், காரைக்குடியில் இருந்த பெரிய தேசபக்தர்கள் சா கணேசன், ராய சொக்கலிங்கம், இவங்கெல்லாம் காரைக்குடியில் புகழ்மிக்க தேசபக்தர்கள். அவங்கெல்லாம் இவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு காந்தியடிகள் அங்கதான் ஒரு மங்களாவில் தங்கியிருக்காரு. வந்து ஜீவானந்தம்னு ஒருத்தர் இந்த சிராவயல்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் எனக்கு, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு காரைக்குடி வந்தோன்னு சொல்லியிருக்காரு காந்தியடிகள். இவங்க ஷாக் ஆகுறாங்க, இவங்களுக்கு ஜீவானந்தம் தெரியும். ஆமாமா ஜீவானந்தம் நல்லா தெரியுங்க, வேணா கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படிங்க. இல்ல இல்ல ஜீவானந்தம் எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க, நம்ம எல்லாமே அவரை போய் பார்ப்போம். என்ன நம்ப பிடிக்கிறதா? அதற்கு பிறகு காந்தியடிகளை கூட்டிட்டு போய் நேரா சிராவையில் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்கதான் ஜீவானந்தம் இருக்காரு. நேர ஆசிரமத்துக்கு போய் இறங்குறாரு ஜீவா. அவருக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, காந்தியடிகள் சிராவையில் ஆசிரமத்துக்கு வர்றாரு. யார் பேர்ல ஆசிரமம் இருக்குது? காந்தியடிகள் பேர்ல தான் ஆசிரமே இருக்கு. அது காந்தி ஆசிரமம். காந்தி ஆசிரமத்தை வழிநடத்தி வரக்கூடிய அந்த காந்தி ஆசிரமத்திலேயே ஆசிரியராக இருக்கிற, காந்திய நிர்மாண திட்டங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஜீவானந்தம், அந்த காந்தி ஆசிரமத்துக்கே தலைமையேற்றுக்கிற ஜீவானந்தம் எழுதின லெட்டர் தான் வந்தன்னு பாக்குறாரு. நீங்க தான் ஜீவானந்தமா? ஆமாங்க. ஆமா, நீங்க எழுதியிருந்தீங்க இந்த வர்ணாசிரம தர்ம கொள்கை இதெல்லாம் கூடாதுன்னு, என்னை தூங்க விடாமல் செய்து விட்டது உங்களது கடிதம். நான் சாதாரணமாக எழுதினேன், ஆனால் நீங்கள் ஆய்வு நோக்கில் இதுக்கு பதில் எழுதியிருக்கிறீர்கள். இது காந்தியடிகள் சொல்றதுங்க, ஆய்வு நோக்கில் பதில் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வர்ற போது, சரி இவ்வளவு இளைஞரா இருக்கீங்க, காந்தி ஆசிரமம் வச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் வெளியே வரும்போது என்ன கேட்டார்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்கிறாரு. இதுதாங்க அந்த பின்னணி. கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னணி தெரியாது, பின்னணி இதுதான். உங்களுக்கு என்ன சொத்து இருக்கு அப்படின்னு காந்தியடிகள் கேட்கிறாரு. எனக்கு என்னங்க சொத்து இருக்கு, இந்தியா தான் எனக்கு சொத்து அப்படின்னு பதிலளிக்கிறார் ஜீவானந்தம். ஜீவானந்தம் அந்த பதில் சொன்னோன்னா ஒரே ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், இல்லை இல்லை நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து அப்படிங்க. நீங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏங்க காந்தியடிகள் வந்து அங்க வந்த போது ஞாபகம் வச்சிருந்து, இதுக்கு பக்கத்துல சிராவையில் ஒரு ஊருக்கு போகணும்னு ஞாபகம் வச்சிருந்து, அந்த காலத்து கடிதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதப்பட்ட கடிதம் நினைவு வச்சு வந்ததே பெருசு. வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று சொல்றாருன்னா, 20 வயசு ஒரு இளைஞரை காந்தியடிகள் வந்து சொல்றாருன்னா இவருடைய மேன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறம் சிராவையில் ஆசிரமத்தில் சமபந்தி போஜனம், எல்லாருமே எல்லா ஜாதிக்காரையும் உட்கார்ந்து சாப்பிடலாம், ஜாதி ஏற்றத்தாழ்வுலாம் கூடாது, இது காந்தி ஆசிரமம் அப்படின்னு சமபந்தி போஜனத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாரு. உடனே அப்பதாங்க பிரச்சனையே வருது. அந்த காசு கொடுத்து பணம் கொடுத்து நிலம் கொடுத்து இந்த ஆசிரமம் எல்லாம் வச்சுக்கலான்னு ஒருத்தர் பெரியவர் சொல்லியிருந்தார் இல்லையா, காசி விஸ்வநாதன் செட்டியார்னு ஒரு பெரியவர். அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்கல. என்ன அது எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட, அந்த காலத்துல அது அதிசயமான விஷயம். அப்படி சொன்னா அது பிடிக்காதவன கொஞ்சம் நெருடல் ஏற்பட்ட பிறகு அங்கிருந்து நாச்சியாபுரம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதிக்கு செல்கிறார். அங்கு போய் உண்மை விளக்க நிலையம் என்று இன்னொரு நிலையத்தை தொடங்குகிறார். பாருங்க, இன்னும் சிராவையிலிருந்து எங்க போயிட்டாரு, உண்மை விளக்க நிலையத்துக்கு போயிட்டார். இந்த உண்மை விளக்க நிலையங்கிறது அவரே வச்ச பேர். யாரோ ஒருத்தர் நடத்திட்டு இருந்தாங்க, இவர் போய் ஜாயின் பண்ணல, இவரே வச்ச பேர் தான். அங்க போய் தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று தேற்ற வேலையும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான டியூஷன் நடத்துற வேலையும், இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கிற போதுதான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த வேட்கை அதிகரித்து நேரடி விடுதலை போராட்டத்திலே குதிக்கிறார். இதெல்லாம் நீங்க ஒரு சின்ன வயசுல அப்படியே படிப்படியா வந்து வளர்ந்த நிலை. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டும். இவர் வந்து கடைசியில காந்தியடிகளுடைய சீடனாக முழுக்க சுதேசி இயக்கம், அதாவது விடுதலை இயக்கம் சார்ந்தவனாக இருந்தவர் என்ன செய்து விட்டார் என்றால், இனி வெறும் விடுதலை இயக்கம் அல்ல, இதிலே
சுயமரியாதை இருக்க வேண்டும். அதான் முக்கியம். மனிதனுக்கு சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த சுயமரியாதையின் என்ன செய்யறாரு? இந்த சுயமரியாதை மாநாடெல்லாம் நடக்குது. அப்ப யார் நடத்தினா? சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை வழிநடத்தியவர் யார்? தந்தை பெரியார். இப்ப தந்தை பெரியாரும் இதே மாதிரிதான், வித்தியாசமான ஆளு. அது ஒரு பெரிய நீண்ட வரலாறு. அப்பேற்பட்ட ஒரு புரட்சியாளராக பொது உடைமை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் யார் யாரு? கார்ல் மார்க்ஸ், லெனின், ஃபிரெடரிக் எங்கெல்ஸ், இது போன்ற மாபெரும் தலைவர்களுடைய அன்றைய எழுத்துக்களை எல்லாம் முதலே பதிப்பித்தவர் தந்தை பெரியார். மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அந்த சுயமரியாதை மாநாடு முதல்ல செங்கல்பட்டில் நடக்கிறது. முதல் சுயமரியாதை மாநாடு 1928. 1929 இரண்டாம் சுயமரியாதை மாநாடு ஈரோட்டில் நடக்கிறது. தந்தை பெரியார் நடத்தியது. மற்ற விருதுநகரில் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டுக்கெல்லாம் போகிறார். அப்போ விடுதலை மட்டுமல்ல, சுயமரியாதை இணைய வேண்டும். சுயமரியாதை இயக்கம். இப்ப நீங்க தேசிய இயக்கத்தில் இருந்தவர் படிப்படியாக சுயமரியாதை இயக்கத்துக்கு பரிணாம வளர்ச்சி பெறுகிறார். இது ரொம்ப முக்கியம். மாணவர்களே, உங்களுக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக நான் எளிய முறையிலே நான் சொல்ல விளைகிறேன். இப்போ சுயமரியாதை இயக்கம், அப்ப சுயமரியாதை இயக்கம்னா அதோட பொது உடைமை கலந்தது. அப்ப 1930, அப்புறம் 31 தான் மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்படுகிறான். 1931 மார்ச் மாதம் 23ஆம் தேதி மாலை இதே மாதிரி நேரத்தில் லாகூர் சிறைச்சாலையிலே மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்ப ஏராளமா எழுதுறார். பேச்சு, எழுத்து ரெண்டு உயிர் மூச்சா இருக்குது ஜீவா. நிறைய எழுதுறார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சிராவயல் ஆசிரமத்தில் இருந்த போதே நம்முடைய மகாகவி பாரதிக்கு வலதுகரமாக இருந்த வாரா ராமசாமி என்று சொல்லக்கூடிய பெரிய அறிஞர் இருக்காரு. அவரை சிராவயல் ஆசிரமத்துக்கே கூட்டு வந்து ஆசிரமத்தில் சொற்பொழிவாற்ற வச்சிருக்காரு. இந்தியாவும் இளைஞர்களும் என்ற தலைப்பில் ஜீவா 1 மணி நேரம் வாராவுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அந்த வயசுல வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர் வந்து இவரது சொற்பொழிவை பயங்கரமா பாராட்டியிருக்கார். எப்ப? அப்போ நான் சொல்றது சிராவையில் சேரன்மாதேவி இந்த காலகட்டத்தில் ஜீவாவுடைய சொற்பொழிவு யார் யார் கேட்டார்? திருவிக்கா கேட்டார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை கேட்டார். இவங்க எல்லாம் கேட்டு அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தந்த இடத்துல வாரா கேட்டார். அப்பெல்லாம் பாரதியெல்லாம் கரைச்சு குடிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி பாரதியினுடைய எக்ஸ்பர்ட் ஆயிட்டார், பாரதியினுடைய அத்தாரிட்டி ஆயிட்டார் ஜீவா. அப்பவே இதெல்லாம் அவ்வளவு அறிவில் சிறந்தவராக, ஆற்றல் மிக்கவராக, ஆளுமை மிக்கவராக, தலை சிறந்த சொற்பொழிவாளராக, ஒரு தெளிந்த சுய சிந்தனையாளராக, சுயமரியாதைக்காரராக, பகுத்தறிவாதியாக, நாத்திகராக, பன்முக பேராளுமைன்னு கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஆளுமை பாருங்க. இவ்வளவும் இருந்து கடைசியில் மாவீரன் பகத்சிங் வந்து அவர் உள்ள இருந்துகிட்டே ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டார். அதெல்லாம் அவர் இறந்த பிறகுதான் வெளியாச்சு. பகத்சிங் 4 புத்தகம் எழுதினாருங்க. 2-3 புத்தகம் காணாதே போச்சு. எழுதி முடிச்சு வெளியே அனுப்பிச்சாங்க. அது வெளியே காணாதே போச்சு. நல்ல வேலை ஒரே ஒரு புத்தகம் கையெழுத்து பிரதி அவர் எழுதுனது அவங்க அப்பாட்ட இருந்துச்சு. அந்த புத்தகத்தின் பெயர் Why I am an Atheist. நான் ஏன் நாத்திகனானேன். இந்த நான் ஏன் நாத்திகனானேன் 1931 அவர் இறந்துட்டார். 1934 இந்த புத்தகம் வருது. நீங்க நான் சொல்ல அவர் வயதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்க. 1907 பிறந்தார். 1934 அவர் வந்து அந்த புத்தகம் வெளிவரும். அந்த புத்தகம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. பகத்சிங் எழுதின புத்தகம் இந்திய மொழிகளிலேயே எழுதப்பட்ட மொழியை தவிர, இங்கிலீஷை தவிர தமிழ்ல தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் என்றால் ப. ஜீவானந்தம். அவருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். ஒண்ணு அவர் ஆரம்பத்திலிருந்து ஆங்கில போதனா முறையில் படித்தவர், இன்னொன்னு ஏராளமான புத்தகங்களை வாசிக்கிறவர். ஆங்கில புத்தகம் எண்ணற்ற புத்தகங்களை வாசிக்கிறவர். சின்ன வயதிலிருந்தே ஆங்கிலத்தில் அவருக்கு புலமை உண்டு.
ஆகவே அவர் மொழிபெயர்த்தது நான் ஏன் நாத்திகனானேன் என்று சொல்ல ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிட்டது யாரு? அச்சடிக்கப்பட்ட நிலை ஈரோடு. வெளியிட்டது யாரு? தந்தை பெரியார். பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம்னு ஒன்று வச்சிருந்தார் தந்தை பெரியார். இந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம்னு ஒன்று வச்சிருந்தார் தந்தை பெரியார். பப்ளிஷிங் ஹவுஸ், பதிப்பகம். அந்த பதிப்பு சார்பாகத்தான் நான் ஏன் நாத்திகனானேன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் 1934 வெளியாச்சு. வெளியான ஆங்கிலேய அரசு என்ன செஞ்சாங்கன்னா, அதை வெளியிட்ட தந்தை பெரியார் குடும்பத்தை சார்ந்தவங்க, பெரியார் பேர்ல அது இல்லை, பெரியார் குடும்பத்தில் யாராவது அவங்க தங்கச்சி கண்ணம்மாள், அவர் அண்ணன், இவங்க பேர்ல யாரோ ஒரு பேர்ல தான் இருக்கும். அப்ப பெரியார் குடும்பத்தை சார்ந்தவரை கைது பண்ணிட்டாங்க. 6 மாத தண்டனை. எதுக்காக? வெளியிட்டதுக்காக, மொழிபெயர்த்ததுக்காக 6 மாத தண்டனை. யாருக்கு? ஜீவானந்தத்துக்கு. ஏங்க ஒரு புத்தகத்தை, அது புத்தகம் எவ்வளவு பெரிய கார்ல் மார்க்ஸ், தாஸ் காப்டல் மாதிரி புத்தகமா? இல்ல, அது ஒரு சிறு புத்தகம். ஒரு 100 பக்கம் வரும், ஒரு 80 பக்கம் வரும். நான் ஏன் நாத்திகரானேன். இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்ததுக்கு 6 மாத கால தண்டனை. மாணவர்களே, இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். நல்ல வேலை அந்தந்த காலகட்டங்களில் யார் யாரோ தலைவர்கள் சில கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதுல கே பாலதண்டாயுதம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தலைவர், அவர் பொள்ளாச்சிக்காரர். ஏன்னா நீங்க எல்லாம் மாணவர்களை பார்த்தோன்னா அந்த உதாரணத்தை கண்டிப்பா சொல்லணும். பொள்ளாச்சிக்காரர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், ஜீவாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். ஜீவா இறந்த பிறகு எழுதப்பட்ட கட்டுரை. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் பொள்ளாச்சியில இதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்படியே பொள்ளாச்சி நகரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒருவர் நடு ரோட்ல, நீங்க பாருங்க, இப்ப யோசனை பாருங்க, நடு ரோட்ல சாலையின் நடுவுல ஒரு நல்ல உடல் கட்டு உள்ளவர், நல்ல இளைஞர், துடிப்பான இளைஞர், நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா உள்ள ஒரு ஆள். அவரை இந்த மனோகரா திரைப்படத்துல எப்படி கையில சங்கிலி, காலில் சங்கிலி, இது மாதிரிலாம் சங்கிலி போட்டு எடுத்துட்டு வருவாங்கல்ல ஜெயில் இதுல படத்துல, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் அந்த சினிமா உதாரணத்தை சொல்ல, நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்கா சொல்றேன். கையில ஒரு விலங்கு, அந்த விலங்குல சங்கிலி, 2 காலிலையும் விலங்கு, அந்த விலங்குல சங்கிலி, நடு ரோட்ல நடந்து வராரு. சுத்தி ஒரு 10 போலீஸ் வரும், நடந்து கூட்டி வர்றாங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா நாளைக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தண்டனை தான் கிடைக்குன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அப்படி பண்றாங்க. இல்லைன்னா ஒரு வேன்ல கூட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடு ரோட்ல கூட்டு வர்றாங்க. அது அப்படியே சிங்கம் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போனா எப்படி இருக்கும், அதை எடுத்துட்டு வரக்கு 4 பேர் எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு அந்த காட்சி. இது அவர் சொன்னது, நான் சொல்றது பாலதண்டாய் தான் எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில். நான் பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட போய், இது யாருங்க, இது எதுக்காக இப்படி எழுதிட்டு வர்றாங்க போலீஸார் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஸ்டூடெண்ட், நான் கேட்டேன். இல்ல அவர் பேர் ஜீவானந்தம், அவர் விடுதலை போராட்ட வீரர், அதுக்காக ஒன்றும் இழுத்துட்டு வரல, ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரா, அதுக்கு 6 மாசம் தண்டனையா. அப்புறம் ஒரு தடவை பொள்ளாச்சி, ஒரு கோயம்புத்தூர் சப்ஜெயிலா மாத்தி கொண்டு போறாங்க. இன்னொரு சப்ஜெயில இருந்து பொள்ளாச்சி கூட்டு வந்திருக்காங்க. இப்ப பொள்ளாச்சியில இருந்து வேற எங்கேயாவது கூட்டு போவாங்க. அப்படியா? இது அப்படியே எழுதியிருக்காரு. நான் சொன்னது அப்படியே எழுதியிருக்காரு. நான் முதல்ல இவர் யாருன்னே தெரியாது, இவர் யார் என்று கேட்டேன். இவர் பெயர் தான் ஜீவானந்தம் என்றார்கள். ஏன் என்று கேட்டேன். ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தார் என்றார்கள். நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தது அப்படி என்றால் அந்த புத்தகம் யார்? பகத்சிங்குடைய புத்தகம். அப்படி என்றால் அவன் அப்படிப்பட்ட விடுதலை போராட்ட வீரன் என்ற எத்தனையோ கேள்விகள் எனக்கு எழுந்தது. அதுக்கு பிறகு பகத்சிங்கை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஜீவாவை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 6 மாசம் அவர் ஜெயிலெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளிவந்த பிறகு நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் சேர்ந்தேன். இதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் புகழ்மிக்க பல்கலைக்கழகம், அங்க போய் நான் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு பொள்ளாச்சி தான் பாலதண்டாயுடைய சொந்த ஊர். நம்ம சொந்த ஊர்ல இழுத்துட்டு வந்தாங்கல்லப்பா, ஒரு சிங்கத்தை இழுத்துட்டு வந்த மாதிரி அந்த தலைவரை நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட்டு வரணும் பேசுறேன். அவர் ரிலீஸ் ஆயிட்டார். இவர் அங்க போயிட்டார், யூனிவர்சிட்டிக்கு போயிட்டார், ஸ்டூடெண்டா போயிட்டார். அங்க ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தார். நேரா போய் ஜீவானந்தத்தை போய்
நான் உங்களை ஏற்கனவே நீங்க சங்கிலியில் இழுத்துட்டு வரும்போது பார்த்தேன். அப்பவே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், விவரங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தீங்கன்னு அந்த புத்தகத்தினுடைய அந்த கதாநாயகனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாம உங்க சித்தாந்தத்தோட நான் ஐக்கியம் ஆகிட்டேன். ஆகவே நீங்க, நான் காலேஜில் படிக்கிறேன்ல, அங்க ஸ்டூடெண்ட் லீடரா இருக்கேன், நீங்க ஒரு மீட்டிங் வரணும் அப்படின்னு ஜீவானந்தத்தை கேட்டிருக்காரு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கே தெரியாது. பாலதண்டாயத்துக்கு ஜீவானந்தத்துக்கு இப்படிதான் தொடர்புன்னு எங்களுக்கே தெரியாது. நான் உங்க மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தப்ப நான் இதை படிச்சேன். அப்புறம் கடைசியில் என்னாச்சு, அந்த பாலதண்டாயுதம் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் சந்திச்ச பிறகு ஜீவாவுடைய தலைமை மாணவர் ஆனார். எல்லா இடங்களையும் ஜீவாவோட போனார். அவரு பெரிய ஸ்காலர், அவர் ஆங்கிலம் அறிந்தவர். யாரு? பாலதண்டாயுதம். அவர் பெரிய பேச்சாளர். எல்லாம் உருவாயிட்டார் பின்னாடி. அந்த காலேஜில் இருந்த போதே, யூனிவர்சிட்டியில் இருந்த போதே யூனிவர்சிட்டி சேர்மனா ஜெயிச்சார். அங்கெல்லாம் பெரிய போராட்டம், மாணவர் போராட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தினார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஜீவானந்தத்தோடு ஐக்கியமாகி நீ மெட்ராஸ்கே வந்துடப்பா, எங்களோட வேலை செய்ய என்று போன பிறகு கடைசியில் என்னாச்சுன்னா, ஜீவானந்தத்துக்கு அடுத்த பெரிய தலைவராக பொது உடைமை இயக்கத்துடைய பெரும் தலைவராக உருவானவர் தான் கே பாலதண்டாயுதம். இந்த சாதாரண ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து அதற்கு பிறகு அவரை புரிந்து கொண்டு ஏராளமாக படித்து ஜீவாவோடு ஐக்கியமாகி அவரோடு பயணித்து பிறகு அதற்கடுத்த பெரும் தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்றால், மாணவர்களே நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்ததற்காக அப்படி எத்தனையோ ஆளுமையில அந்த மொழிபெயர்ப்பு திறன் என்ற ஒன்று இருந்தது ஜீவாக்கு. இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் மொழிபெயர்க்கல. காரல் மார்க்ஸுடைய நெருங்கிய நண்பர் ஃபிரெட்ரிக் எங்கல்ஸ், அந்த எங்கல்ஸ் மிகப்பெரிய தத்துவ ஞானி. அவர் எழுதின கற்பனா சோசியலிசமும் விஞ்ஞான சோசியலிசம் ஒரு புத்தகம் இருக்கு. உட்டோப்பியன் சோசியலிசம் அண்ட் ரியல் சோசியலிசம், சயின்டிபிக் சோசியலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை அந்த காலத்திலேயே மொழிபெயர்த்தார். இங்க பாருங்க, மொழிபெயர்க்கிறதுக்கு 2 மொழி தெரியணும். அந்த புத்தகத்தில் என்ன மொழி? அது இங்கிலீஷ்ல இருக்கா? அதை மொழிபெயர்க்கணுமா தமிழ்ல? தமிழ் தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும், அப்பதான் மொழிபெயர்க்க முடியும். ஆனா தத்துவ புத்தகம் எல்லாம் மொழிபெயர்த்த வெறும் மொழி மட்டும் தெரிஞ்சா புத்தகம் மொழிபெயர்க்க முடியாது. அந்த சித்தாந்த தெளிவு வேண்டும். அந்த சித்தாந்த தெளிவு, அந்த தத்துவ தெளிவு இல்லைன்னா வெறும் மொழியை மட்டும் வச்சு மொழிபெயர்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மிகச் சிரமமான, அருமையான, அற்புதமான, ஆழமான புத்தகத்தை அந்த காலத்திலேயே ஜீவா மிக பிரமாதமா மொழிபெயர்த்தார். அவருக்கு இருக்கிற பன்முக ஆளுமையில ஒரு ஆளுமை மொழிபெயர்ப்பு. அது மேல 5 ஆண்டு திட்டம்னு கொண்டாங்கல்ல, சோவியத் நாட்டில் 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டம் முதல்ல 5 இயர் பிளான் இருந்தது இல்லையா, அது சோவியத் நாட்டில் தான் முதல்ல உருவாக்கினாங்க. அந்த 5 ஆண்டு திட்டங்களை வரலாற்றிலே அது எல்லாம் வரலாற்றை சுருக்கி ஆங்கிலத்தில் ஒரு பெரிய அந்த 5 இயர் பிளான், சோவியத் 5 இயர் பிளானை பற்றி ஒரு புத்தகம் வந்துச்சு. அதை பூரா ஜெயில இருந்து மொழிபெயர்த்தவர் ஜீவானந்தம். இலக்கிய பேராசான் ஜீவானா பல பேர் என்ன நினைச்சுக்கோன்னா ஒரு தமிழ் மட்டும் தான் தெரியும் நினைச்சுக்காங்க. இப்ப கூட பாருங்க, நம்ம நல்ல கண்ணு இருக்காரு, யாகச்செம்மல் நல்ல கண்ணு இப்போ நம்மோட இருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியும் அப்படின்னு யாராவது நம்புவாங்களா? பார்க்கறதுக்கு அப்படி கிராமப்புற ஆள் மாதிரி இருக்க. ஆனா அந்த காலத்திலேயே திருநெல்வேலியில பெரிய கல்லூரியில பட்ட வகுப்பு பிஓஎல் ஓரியன்டல் லாங்குவேஜ் படிச்சவர். அதனால இல்ல, அதுக்கப்புறம் நிறைய ஒரேஷியஸ் ரீடர் நிறைய புத்தகம் படிக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெரிய இங்கிலீஷ்ல பேச முடியாட்டி கூட பரவாயில்ல, ஆனா ஆங்கிலத்தை புரிந்து கொள்வார்கள், ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், ஆங்கிலத்தில் யார் எழுதினாலும் பதிலும் எழுதுவார்கள், அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப ஜீவா ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அதை இப்ப எல்லாம் எடுத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி, ஜீவா தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். நீங்க இந்த பன்முக ஆளுமைன்னா அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு தமிழ் இலக்கியத்தில் தோய்ந்தவர், தமிழ் இலக்கியத்தில் மூழ்கி முத்தெடுத்தவர். அவர் சங்க இலக்கியத்திலிருந்து, திருக்குறள் இருந்து, பாரதியார் பாரதிதாசன் இருந்து எல்லாவற்றிலையும் கரைச்சு கொடுத்தவர். 3வது ஒரு தெளிந்த சுய சிந்தனையாளர். 4வது ஒரு சுயமரியாதைவாதி, தந்தை பெரியாரோடு பணியாற்றியவர். 5வது சிங்காரவேலரோடு பணியாற்றியவர். நீங்க சிங்காரவேலர் சென்னையை சேர்ந்த மீனவ குலத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், ஒரு பெரிய சீரிய சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டின் பொது உடைமை இயக்க பிதாமகன். அவரோடு 2.5 கலந்து அவர் 20,000 புத்தகம் இருந்தவர் வீட்டில். 20,000 புத்தகம் அந்த காலத்திலேயே வீட்டில்
வக்கீல் புஸ்தகத்தை நான் சொல்ல, அவர் வக்கீல், நான் வக்கீல் சட்ட புஸ்தகத்தை நான் சொல்ல, உலகம் பூரா இருக்கிற மகத்தான புத்தகங்களை எல்லாம் வாங்கி வச்சிருந்தார், ஒரு நூலகம் வீட்டில் வச்சிருந்தார். அதை முழுமையா சிங்காரவருக்கு அடுத்தபடியா பயன்படுத்தியவர் ஜீவானந்தம். அப்போ பெரியாரோட இரண்டல் கலந்து சுயமரியாதைக்கு இதெல்லாம் அவருக்கு பொதுவுடைமை இயக்கத்துடைய தலைவர், காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர் என்ற பன்முகம் இருக்கிறது. ஆனால் இப்போது நான் சொல்வது முத்தாய்ப்பாக சொல்ல விரும்புவது முத்திரை பதிக்கத்தக்க மகத்தான சொற்பொழிவாளர். அவர் சொற்பொழிவுங்கிறது வித்தியாசமானது. அவர் சொற்பொழிவு நான் ஏற்கனவே சொன்னேன், பேச்சுங்கிறது ஒரு அருமையான கலை. அந்த கலையை சுவைச்சு சுவைச்சு அப்படியே பேசி 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 பார்த்து அதை அப்படியே மக்களுக்கு சொல்லி 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 பார்த்து மக்களை அப்படியே கிறங்க வச்சு மயங்க வச்சு கைதட்ட வச்சு அந்த வேலையெல்லாம் ஜீவா பண்றது இல்லை. அப்படியே உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அப்படி பேசுவோம். எல்லாமே தயாரிக்கப்பட்ட உரை அல்ல. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கின் ஒளி உண்டாகும் என்று பாரதி சொன்னான் அல்லவா? உள்ளுக்குள்ளது பீரிட்டு பிரவாகமாக வரக்கூடிய சொற்பொழிவு. நான் அவரை பார்த்ததில்லை. ஏன்னா அவரு இறந்தபோது எனக்கு 3 வயசு 4 வயசு. ஆனா சின்ன வயசுலயே எங்க அப்பாலாம் அந்த பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கனால நான் பள்ளிக்கூடத்து பையனா அரைக்கால் அவசரம் படிச்ச காலத்திலேயே அப்பா ஜீவா இப்படி பேசுவாரப்பா, ஜீவா இப்படி பேசுவாரப்பா அப்படின்னு நான் சின்ன பையன் கூட பார்க்காம எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் பலரும் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வளர்ந்த பிறகு என்ன ஆச்சுன்னா ஜீவாவை பற்றி, அவர் ஜீவா மறைந்த போது ஒரு மலர் வந்து ஜீவா நினைவு மலர் 1963ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மறைந்தார். அவர் மறைஞ்ச தேதியை மறந்துடாது. ஜனவரி 18 1963 அவர் மறைந்த தேதி. அவர் மறைஞ்ச போது அவருக்கு என்ன வயசு? ஏன்னா இவ்வளவு நான் சொல்ற போது அவர் சாதனையெல்லாம் நான் ஒரு 1.5 மணி நேரம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா அநேகமா பெரியார் மாதிரி ராஜாஜி மாதிரி 95 வயசு வாழ்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க. ஏன்னா அவர் சாதனை 100 வயது வாழ்ந்திருந்தால் கூட செய்ய முடியாத சாதனை, உயர்ந்த சாதனை. அது வெறும் சாதனைகளை மட்டும் தனியாக கேட்டால் நீங்க அவர் வயதை கணக்கிட முடியாது. உதாரணமா சொல்றேன், மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டையினுடைய பாடல்களை தனியா நீங்க படிச்சீங்கன்னா உள்ள சில பேர் படிச்சிருப்பீங்க. வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வச்சாங்க. இப்போ தலையாட்டார் தம்பி தெரிஞ்சு சின்ன பயலை சேதி கேளடா. இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. பட்டுக்கோட்டை கல்லாசுந்தர பாட்டு எல்லாமே தத்துவ பாடல், தட்டி எழுப்பிய பாடல். அப்படின்னா இந்த மாதிரி சாரா பிரிஞ்சு தத்துவ பாட்டு பாடுறதுன்னா அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கணும் அப்படின்னா செத்த போதே அவருக்கு 29 வயசு தான். அவர் இறந்த போது 29 வயது தான். மகாகவி பாரதி இறந்த போது 39 வயது. செங்காவி சிங்கு வீரத்துறை விவேகானந்தர் மறைந்த போது 39 வயது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட போது 39 வயது. ஆனா பட்டுக்கோட்டை மறைந்த போது 29 வயது. யாராவது நம்ப முடியுமா? வயது மட்டும் உங்களுக்கு தெரியாம அந்த பாட்டை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா சான்ஸே இல்லை. பாரதி ஒரு மாதிரி, பாரதிதாசன் இன்னொரு மாதிரி, மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை இன்னொரு மாதிரி. அவர் ஒரு சிகரம்னா இவர் ஒரு சிகரம், இவர் ஒரு சிகரம். ஆனா 29 வயதில் அப்படியே மக்கள் மனதில் நிற்கிறார். ஏன்னா ஒரு திரைப்பட பாடல் மூலமா எம்ஜிஆர் மூலமா மக்களை போய் சேர்ந்துட்டார். அது மாதிரி ஜீவானந்தம் ஏற்கனவே சொல்லிட்டார். 1907ஆம் ஆண்டு பிறந்தார். இப்ப 1963ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மறைந்தார்னா 56 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார். ஜீவா வாழ்ந்தது 56. அண்ணா மறைந்த போது அவருக்கு 60 வயது. பாத்துங்க, நீங்க வயது அப்படி சொல்ற போதுதான் ஓ அந்த வயதிலேயே அவ்வளவு பெரிய சாதனையா. 56. லெனின் மறைந்த போது என்ன வயது? மாவீரன் லெனின் தான். இவங்கெல்லாம் லெனினை பார்த்து வந்தவங்க, லெனினுடைய கருத்துக்களை கேட்டு வந்தவங்க, படிச்சு வந்தவங்க. நான் சொல்ற ஜீவா எல்லாமே. ஆனா லெனின் ஒரு நாட்டுக்கே முதல்ல உலகத்துல புரட்சி ஏற்படுத்தின முதல் புரட்சி தலைவர் அவர் தான். உண்மையாவே புரட்சி நடத்தி சமுதாயத்தை மாற்றி அமைத்த தலைவர் அவர் தான். ஆனா அவர் மறைகிற போது அவருக்கு என்ன வயசு? 54 வயசு தான். ஜீவா வயசு கூட கிடையாது. நீங்க இதெல்லாம் லாஜிக்கா நல்ல யோசனை பண்ணி பண்ற போதுதான் ஓ வயசுக்கும் சாதனைக்கும் சம்பந்தம் இல்லை.
நாமெல்லாம் இன்னொரு 30 வயசு கழிச்சு தான் சாதனை பண்ண முடியும் போல தெரியுதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வயசு 25 இருந்தாலும் சாதனை பண்றதுன்னு இயற்கையா உங்களுக்கு திறமை இருந்தா, வளர்த்துக்கணுங்கிற ஆசை இருந்தா, நீங்க உண்மையாவே வளர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த மன உறுதி இருந்தா, தன்னம்பிக்கை இருந்தா, சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் நீங்க செய்யலாம். அப்போ நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புவது, ஒரு மகத்தான பேச்சாளர், அவருக்கு நிகர் வேற யாராவது சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பாணி, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நல்ல வேலை நான் சிறு வயதில் முதல்ல ஜீவா இறந்தோன்னு ஜீவா நினைவு மலர்னு ஒரு 500 பக்கத்துல போட்டாங்க. அது வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வாசி, வாய்ப்பு இருக்காது, ஏன்னா ரொம்ப கம்மியான பிரதி எனக்கு அச்சரிச்சாங்க. நல்ல வேலை எங்க அப்பா எங்க வீட்டில் வாங்கி வச்சிருந்தேன். நான் சொன்னது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்ச போதே, அநேகமாக ஒரு 8ஆம் வகுப்பு நான் படிச்சுட்டு இருக்கிற போது அந்த மலரை பல இடங்களில் படிச்சுட்டு எனக்கு தெரியாம நான் கண்ணீர் விட்டுருக்கிறேன். அந்த மலர்ல தமிழ்நாட்டில் எழுதாதவங்களே கிடையாது. அந்த மலர் உடனே செத்தோடனே வந்துருச்சு. அவர் இறந்த உடனே வந்துரு. நல்ல வேலை மலர் கொண்டு வந்தாங்க. யாருன்னா மாஜினி என்று சொல்லக்கூடிய பெரிய எழுத்தாளர், அவரும் கே பாலதண்டாயுதம் என்ற தலைவர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அந்த மலரை கொண்டு வந்தாங்க. அந்த மலரை வாசிச்சு பார்த்துட்டு, ஒரு முறை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள் பைபிள் வாசிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கடி எடுத்து நான் வாசித்தேன் அந்த மலரை, பைபிள் வாசிக்கிற மாதிரி. அந்த மலர்ல அப்படியே கொட்டி கிடைக்கிற செய்திகள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குன்றக்குடி அடிகளார்னா, இந்த அடிகள் இப்ப இருக்கிறாரு, இவருடைய சீனியர் அடிகளார் இருக்காரு, ஆறா அறிவு பசி கொண்டவர் ஜீவானந்தம். ஆறா அறிவு பசி கொண்டவர் ஜீவானந்தம். அதாவது ஜீவானந்தத்தை பற்றி நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு கருத்தோட்டம் உருவாக வேண்டும் என்றால் அந்த மலர். நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புவது அது பேச்சாற்றல். உதாரணமா ஒண்ணு சொல்றேங்க, உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேச்சாற்றல்னா ஃபர்ஸ்ட் 1954 வருஷம் மார்ச் மாசம் 19ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கு, இந்த மாதிரி கரெக்டா நேரம் பார்த்துங்க. இந்த நேரத்தில் காரைக்குடியில கம்பன் விழாவில் முதல் முறையாக ஜீவா பேசுகிறார். அதுக்கு முன்னாடி கம்பன் விழாவில் பேசுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் கம்பன் விழா நாங்க உலகமே திரும்பி பார்க்கிற கம்பன் விழாவை நடத்துற சா கணேசன். நீங்க மறந்துடாதீங்க, சா கணேசன் ஒரு ஆளுமே மறந்துடக்கூடாது. சா கணேசன் அவர் யாருன்னா, கம்பன் விழான்னா சா கணேசன் தான். கம்பன் கழகம், காரைக்குடி கம்பன் கழகம். அட்டி அப்பா பல்லாயிரம் பேர் வந்துருவான், எங்கிருந்தோ எங்கிருந்து வரான்னு சொல்ல முடியாது. கம்பன் சொற்பொழி அதை பேசுறவங்கள யாருன்னா ஜெயின்ஸ், பயங்கரமான ஜாம்பவான்கள், கம்பன்ல மூழ்கி முத்தெடுத்தாளுங்க. ஆமு சரவண முதலியார், ஆசா ஞான சம்பந்தம். அடையப்பா இவங்க மாதிரி பேர்கள்லாம் யாரு? அந்த ஆளுக்கு பேரெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம், அந்த ஆமு சரவண முதலியார் இருக்கார், அவர் யாரு தெரியுங்களா? பெருஞ்சொல் விளக்கனார் அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் ஒரு பெருஞ்சொல்லை எடுத்து அவர் விளக்கம் கொடுத்தாருன்னா உலகத்துல எவனாலையும் கொடுக்க முடியாது. எல்லாம் பெரிய ஜெயன்ஸ், அவங்க தாங்க பேசுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிறவரு, கம்யூனிஸ்ட் தலைவர்னா என்ன? நாத்திகர் தானே. அதைத்தான் நான் நாசுக்கா சொல்றேன். கடவுள் நம்பிக்கை அற்றவர். இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்லணும்னா, அவர் கம்பன் விழால பேசுறாரா? என்னடா அது? அப்ப கம்பன்கிறத பத்தி வேற மாதிரி கருத்து உழவி கொண்டிருந்த நேரம், கம்பனை பத்தியும் ராமாயணத்தை பத்தியும் ராமனை பத்தியும் ராவணனை பற்றியும் பெரிய பேச்செல்லாம் வேற அரசியல் களங்கள்ல சூடா பேசிக் கொண்டிருந்த காலம். அப்ப ஜீவா கம்பன் விழால பேசுறாரு. கம்பன் கண்ட தமிழகம் இதுதான் தலைப்பு. இவரெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க, இந்த மாதிரி அரசியல் சாயல் உள்ளவங்களை கூப்பிட மாட்டாங்க. கம்பன்லயே பிறந்து கம்பன்லயே வாழ்ந்து கம்பன்லயே கரைஞ்சு கம்பன்லயே சாகரமான ஆளத்தான் கூப்பிடுவாங்க. எல்லாம் 70 வயசு ஆயிருக்கும், மேல 70 வயசுக்கு மேல ஆயிருக்கும். எல்லாம் உட்கார்ந்து தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஆளு தான் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுலாம் பெரிய ஆளு தான், சாதாரண ஆளு இல்லை. ஆனால் என்னாச்சுன்னா, ஜீவா பேசுற போது இந்த தலைப்பு கொடுத்தோன்னா கூட்டம் ஏராளமா வந்துருச்சு. ஏன்னா ஜீவா புகழ்மிக்க தலைவர், ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர், பெரிய பேச்சாளர். இவர் என்ன கம்பனை பத்தி பேச போறாரு? பாரதி பத்தி பேசுறாரு, ஆச்சரியப்பட மாட்டாங்க. பாரதியிலே ஒரு எக்ஸ்பர்ட். ஆனா கம்பன்ல என்ன பேச போறாரு? கம்பன் கண்ட தமிழகம் என்ன ஆச்சு தெரியுங்களா? அங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ராணுவம் மாதிரி.
கரெக்டா 45 நிமிஷம் தான். அப்பேற்பட்ட பேச்சாளர் தான் 45 நிமிஷம். அங்க வரவேற்புரையெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம தலைவர் வரவேற்புரை நிகழ்த்தினாரு, அடுத்து நன்றி உரை நிகழ்த்த போறாங்க, அதெல்லாம் கிடையாது. எங்க இந்த கம்பன் விழா எடுத்தோன்னே கம்பன் புகழ் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, இதுதாங்க ஆரம்பிப்பாங்க. கீழே இருந்து சத்தம் போடுவார் யார்? சா கணேசன். கம்பன் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, இவ்வளவுதாங்க. அப்புறம் ஆரம்பிச்சாச்சு. தலைவர் வந்து கோந்துக்குவார். யார்? அந்த இதுக்கு தலைவராக இருக்கிற பெரிய ஞானியாட்டம் இருப்பார், அவர் வந்து கோந்துக்குவார். அவர் 3 பேர் 4 பேர் பேசுவாங்க. கடைசியில் அந்த தலைவர் நிறைவுரை நிகழ்த்துவார். பேச்சாளருக்கு 45 நிமிஷம். 44வது நிமிஷம் மஞ்சள் விளக்கு எரியும். 45வது நிமிஷம் சிவப்பு விளக்கு எரியும். இந்த இடத்துல இதே மாதிரி விளக்கு வச்சிருவாங்க அந்த காலத்தில், சிவப்பு விளக்கு. சிவப்பு விளக்கு எரிஞ்ச பிறகு சில பேர் தன்னை மெய் மறந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கீழே வந்திருக்க சா கணேசன் மேலே வந்துடுவார். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, இந்த மைக் செட்ல கீழே இருக்குல்ல, அங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீ பேசிட்டே இருங்க எவ்வளோ நேரம் வேணாலும், மைக் மட்டும் எடுக்காது. இது அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க. மைக்கெல்லாம் எப்படி பேச முடியும்? அதனால அங்கே வர்றவங்க எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வந்துடணும். ஒரு முறை கண்ணதாசன் தாமதமாக போனார். கண்ணதாசன் அந்த ஏரியா சேர்ந்தவர், காரைக்குடி. ஆனா அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மண்ணின் மைந்தர் தான், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. லேட்டா வந்தாரு, நீங்க மேடை ஏத்தல, அப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பார் சா கணேசன், ராணுவ தளபதி மாதிரி. ஆனா ஜீவா அதே மாதிரி பேசினா முதல்ல என்ன பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் ஜி சுப்பிரமணியன் ஒரு பேச்சாளர், இவருக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணும். இவர் கம்பன் கண்ட தமிழகம்னு தலைப்பு, அவருக்கு என்ன தெரியுமா, மேதையும் பேதையும்ங்கிற தலைப்பு. அவர் தலைப்பு பேசினா தான் புரியும், அது என்ன என்ன எதுக்காக அந்த தலைப்பு நமக்கு தெரியாது. ஜி சுப்பிரமணியன் அவரு பெரிய தமிழர், ஜீவாவுக்கு அப்புறம் பேச வேண்டியது. ஜீவா என்ன பண்ணார், இவர் அரசியல்வாதி அல்லவா, மேடையில் போனோன்னு அடுத்து பேச ஜி சுப்பிரமணியம் இருக்காருல்ல, அவர் பக்கத்தில் வந்திருப்பார்ல, அப்போவே பெரிய தமிழ்நாடே மதித்த தலைவர் ஜீவா, சாதாரண நாள் நினைச்சுக்காதீங்க, பெரிய மரியாதை. ஆனா அவர் போய் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னே, இந்த அவர் எவ்வளவுதான் தமிழறிஞராக இருந்தாலும் ஒரு பெரிய தலைவர் வந்து உட்கார்ற போது, அது பெரிய பேச்சாளர், ஒரு அறிஞர், ஒரு சான்றோர், இலக்கியத்துல பாரதியில உலகமே திரும்பி பார்க்க தலைவில சாதனை பண்ண ஆளு, அவர் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கு அவருக்கு? அவர் என்ன பண்ணிட்டார், ஜீவா அவர்கிட்ட எங்க ஒரு சின்ன வேண்டுகோள், என்னங்க எனக்கு 45 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு 45 நிமிஷத்துல எல்லாம் பேசி பழக்கம் இல்லை, என்ன செய்யறது, இவங்க பயங்கரமா ராணுவம் நடத்துறாங்களா, இது என்ன தமிழ் அமைப்பு நடத்துறா மட்டும் புரியல, அதனால உங்க இதுல ஒரு 10 நிமிஷம் எனக்கு கொடுங்க, நீங்க ஒரு 10 நிமிஷம் கம்மி பண்ணிட்டு எனக்காக கொடுங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இவங்க 2 பேருக்கு ஒரு MOU போட்டுட்டாங்க. உடனே இவர் கேட்ட அவர் என்ன மறுக்க முடியுமா, இவ்வளவு பெரிய ஆள் வந்து பேசுற போது, இல்லைங்க நான் முடியாதுங்க, வேணா உங்க 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க கேட்க முடியும், சரிங்கன்ட்டு. அப்ப 45 நிமிஷம் அந்த சிவப்பு விளக்கு எரியுது. ஆனா இவர் பேசிட்டு இருக்காரு, இன்னும் 10 நிமிஷம் அவர் கடன் வாங்கியிருக்காருல்ல, அவர்கிட்ட பேசலாம், பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மைக்கு நிறுத்தப்படல, சா கணேசன் மேல வரல. சரி, அந்த 10 நிமிஷத்துக்காக அவருக்கு அந்த செய்தி போய் விளையாடுறதுக்கு அப்புறம் வருவார் 10 நிமிஷம் கழிச்சு நினைச்சா, 10 நிமிஷம் கழிச்சு அவர் வரல, 10 நிமிஷம் கழிச்சு இவர் நிறுத்தல ஸ்பீச்சை. 45 நிமிஷம் பேச வேண்டிய ஆளு எத்தனை நிமிஷம் கழிச்சு முடிச்சாரு, 70 நிமிஷம் கழிச்சு தான் பேச்ச முடிச்சார். அப்படியே கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்படியே எந்திரிச்சு தான், கூட்டம் மெய் மறந்துட்டான். கம்பனை இப்படி பார்க்க முடியுமா, இதுவரை பேசிய எவரும் பேசல. கம்பன் கண்ட தமிழகம்னா அப்படியே பிரளய மாதிரி பேச்சு. அவங்க மாதிரி ஆளுக்கு தாங்க எங்களுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்காங்க. நான் பார்த்தது இல்லை, போட்டோ தான் பார்த்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஆசான் யாருன்னா ஜீவாதான், எழுதப்படாத ஆசான், சொல்லப்படாத ஆசான். அப்படியே அனல் தெரிக்கும் பேச்சு, அற்புதமான பேச்சு, ஆற்றல் மிகுந்த பேச்சு, ஆற்றொழுக்கமான பேச்சு. 70 நிமிடங்கள் கழிச்சு முடிச்சு உட்கார்றாரு. அதுக்கடுத்து ஜி சுப்பிரமணியம் எந்திரிக்கணும்ல, அவர் கொடுத்த 10 நிமிஷத்துக்கு மட்டும் எடுத்திருந்தாருன்னா மீதி நிமிடத்துல பேசலாம். அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, மேடைக்கு வந்தாரு. ஒட்டுமொத்தமாக இந்த இலக்கிய கருத்தரங்கத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது, எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரமும் முடிந்து விட்டது. இன்னொன்று, உங்களை எல்லோரையும் போலவே நானும் ஜீவாவின் பேச்சை கேட்டு அசந்து போய்விட்டேன், அதிர்ந்து போய்விட்டேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால் மீள முடியவில்லை.
இப்படிப்பட்ட ஒரு உரை நிறுத்தப்பட்ட பிறகு இன்னொரு உரை தேவைதானா என்று நான் சிந்திக்கிறேன். அப்படி சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நேரமும் இல்லை ஆனாலும் ஒரு வரி சொல்லுகிறேன், என் உரையை முடிக்கிறேன். என்ன ஒரு வரி என்றால், இன்று ஜீவாவின் பேச்சை கேட்கின்ற வாய்ப்பினை பெற்றவர்கள் அத்தனை பேரும் மேதைகள், வாய்ப்பை பெறாதவர்கள் அத்தனை பேரும் பேதைகள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் கொடுக்கப்பட்ட தலைப்பு மேதையும் பேதையும்ங்கிறது. தலைப்பிலையும் பேசிட்டாரு, பேசி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஆமு சரவண முதலியார் சாதாரண நினைச்சிடாதீங்க. தயவுசெய்து ஆமு சரவண முதலியார் யாருன்னு படிங்க. ஏன்னா நீங்க இலக்கியத்துறை சார்ந்தவங்க. ஆசா ஞான சம்பந்தம் ஒரு பெரிய பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம், தமிழின் சொத்து அவங்கெல்லாம். அந்த ஆசா ஞான சம்பந்தத்தினுடைய தந்தையார் தான் ஆமு சரவண முதலியார். ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க, அப்பாவா மகனான். இந்த ஆமு சரவண முதலியார் ஜீவா வந்த அன்னைக்கு அவரே போட்டார்னா, சா கணேச திட்டமிட்டே போட்டிருக்காரு. ஒருவேளை ஏதாச்சும் டைவர்ட் பண்ணி ஏதாவது நாத்திய கருத்து இடையில பூத்தி எதையாவது பண்ணிட்டார்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஆளு சரவண முதலியார் கண்டது அத்தனை பேர் அஞ்சுவா. அப்பேற்பட்ட ஜாயிண்ட உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு தான் அன்னைக்கு சரவண முதலியார் உட்கார வச்சார். அன்னைக்கு தலைமை தாங்க போய் சரவண முதலியார் ஏன் செலக்ட் பண்ணார்னா, சா கணேசன் ஜீவாவுக்கு இடையே ஒரு ஆளை உட்கார வைக்கணும், நாளைக்கு ஏதாவது ஒரு வில்லங்க வந்தா பதில் சொல்லணும் அப்படின்னா அவர் தான் அதுக்கு தகுதியான ஆளு, தரமான ஆள். ரெண்டாவது அவர் சொன்னதா ஜீவாவும் ஒத்துக்குவார், அந்த மக்களும் ஒத்துக்குவார். சில பேர் அத்தாரிட்டின்னு இருப்பாங்கல்ல, அப்படி ஆள் அவரு. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, மைக்குக்கு வந்தார். எல்லாருமே என்ன பேச போறாரு, இவ்வளவும் நடந்த பிறகு என்ன பேச போறாரு, அவர் கடைசியில் சொல்லணும், ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லி முடிக்கணும். தலைமையுறையில சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் நிறைவா சொல்லி முடிக்கணும். அவர் தலைவர் பின்னுரைக்கெல்லாம் போகல, ஒன்னே ஒன்று சொன்னாரு, இந்த கம்பன் கழக வரலாற்றில் ஒருவர் பேச்சாளர் 45 நிமிடங்களுக்கு மேல் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்பதை உங்களைப் போலவே நானும் அறிவேன். எத்தனை கூட்டங்களுக்கு வந்த எனக்கு இது தெரியாமல் இருக்குமா? எனக்கு தெரியும். ஆனால் ஜீவா வந்து பேசி இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த 45 நிமிடம் முடிந்த பிறகு உங்கள் நேரம் முடிந்து விட்டது என்று அறிவித்திருப்பேன். ஆனால் கம்பனே அல்லவா வந்து பேசினான், நான் எப்படி நிறுத்தப்படும் என்று மெய்மறந்து பேசினார் சரவண முதலியார். இதெல்லாம் பதிவு. இன்னொன்னு சொன்னாரு, நான் ரயில்ல வர்ற போது யோசிச்சுட்டே வந்தேன், சென்னையிலிருந்து வர்ற போது. ஜீவானந்தம் என்ற ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், பெரிய தலைவரை என்று போட்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேச போகிறார்? ஒரு பெரிய தலைவர் என்பதற்காக, நல்ல பேச்சாளர் என்பதற்காக கம்யூனிஸ்ட் போடலாமா? சரி பார்க்கலாம் என்று என்ன பேசுகிறார் என்றெல்லாம் நான் ரயில் வருகிற போது சிந்தித்து வந்தேன். ஆனால் இத்தகைய முறையிலே இவர் பேசுவார் என்பதை இப்போது நான் சொல்கிறேன். கம்பனை எப்படி படிக்க வேண்டும் என்ற பாடத்தை இப்போது நமக்கு படித்து காட்டியிருக்கிறார். இது ஒரு உதாரணம். இது ஒரு இலக்கிய சொற்பொழிவுக்கான உதாரணம். ஆனா முதல்ல தொடக்கத்தில் இதெல்லாம் தொழிற்சங்கங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு கோயம்புத்தூர் தான் தொழில் கேந்திரமான இடம். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மில் இருந்த இடம் கோயம்புத்தூர், அதிகமான தொழிற்சாலை இருந்த இடம் கோயம்புத்தூர், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரே இடத்திலே வேலை செய்கின்ற இடம் கோயம்புத்தூர். ஆகவே நம்ம ஜீவானந்தம் கோயம்புத்தூர்ல போய், அவர் பிறந்தது நாஞ்சில் நாடு, அதுக்கப்புறம் இருந்தது செட்டி நாடு, காரைக்குடி, சேரன்மாதேவி, சிராவயல், கோட்டையாறு, நாச்சியார்புரம், காரைக்குடி, இதெல்லாம் தான் அவருடைய சென்டர். ஆனா கடைசியில் பார்த்தா சென்னை அவருக்கு கோட்டையா இருந்துச்சு கடைசியா. ஆனா கோயம்புத்தூர்ல அவர் ஒன்றும் வேற எந்த தொடர்பும் இல்லை. ஆனா தொழிலாளிகள் அதிகமாக இருக்கிற இடமே அங்க ஒவ்வொரு தொழிற்சாலையாக, அதாவது ஒரு பேச்சாற்றல் ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா, நான் ஒரு பெரிய பேச்சாளரு, நான் ஒரு பெரிய ஆளு, நான் யாரு தெரியுமா? சில பேச்சாளராகவே ஒரு பெரிய அவருக்கு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரியும், அவர் ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி மாதிரியும், எப்பா எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும். ஜீவாவுடைய அந்த வரலாற்றை வரிதவறாமல் நீங்கள் வாசித்தீர் என்றால் ஒரு பேச்சாளர் எப்படி இருக்கும் என்பதற்கான இலக்கணம் வகுத்தவர் ஜீவா. எல்லா தொழிற்சாலைகளும் முன்பு ஜீவானந்தம் பேசுவார்.
என்ற எந்த தொழிற்சாலையிலும் அறிவிக்கப்படவில்லை. தொழிற்சாலை முன்னால போய் நின்றுக்குவார். தொழிற்சாலையிலிருந்து வெளியே வரால ஷிஃப்ட் முடிச்சு காலையில் 7 மணிக்கு அவங்க எல்லாம் நிறுத்தி ஒரு தோழர் ஜீவா வந்திருக்காரு பேசுறதுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கான முறையிலே அந்த தொழிலாளர்களை தட்டி எழுப்பி அவனை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காகவும் அந்த தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிற செய்தி அவனை எழுச்சி கொள்ள செய்வதற்காக முறையிலே மாசக்கணக்காக கோயம்புத்தூர்ல தங்கி பேசியவர் ஜீவானந்தம். வீதி வீதியா பேசுறவர் ஜீவானந்தம். எங்கெங்க போய் பேசினா சொல்ல அத்தனை இடங்கள்ல போய் பேசியிருக்கார். அங்க கோயம்புத்தூர்ல மட்டுமா தொழிற்சங்கங்களை கட்டியவர் ஜீவா. தொழிலாளர்களை எல்லாம் ஐக்கியமாக்கி தொழிலாளர்களை தொழிற்சங்கங்களை உருவாக்குவதற்கான முறையிலே தன்னுடைய பேச்சாற்றலை தொழிற்சங்கங்கள் உருவாக்குவதற்கு பயன்படுத்தியவர் ஜீவா. ஒரு நாள் காரைக்குடிக்கு போயிருக்காரு. அங்க கீனா கிருஷ்ணன் ஒருத்தருக்காரு காரைக்குடியில், KN கிருஷ்ணன். அவர் இந்திய வங்கியில் வேலை செய்யறவர். அவர் ஜீவாவுக்கு ரொம்ப நெருக்கம். காரைக்குடி போனா அவர் வீட்டில் தான் தங்குவார். எல்லாரும் போய் அவர் வீட்டில் தான் பார்ப்பாங்க. ஒரு நாள் மே 1ஆம் தேதி காரைக்குடிக்கு போயிருக்காரு. யார்? கீனா கிருஷ்ணனே எழுதியிருக்காரு ஒரு கட்டுரையில். எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்தாரு. கொஞ்சம் ஓய்வு எடுத்து அடுத்தடுத்து எங்காவது ஊரில் கூட்டம் இருந்தால் அடுத்த நாள் போயிடுவார். இடையில வந்து ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு எங்கிட்ட பேசிட்டு போவார், புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு போவார், சில புத்தகங்கள் வாங்கிட்டு போவார். இங்கே ஒரு 10 பேர் வர சொல்லி கொஞ்சம் டிஸ்கஷன் ராத்திரி பகலாக கொஞ்சம் பேசுவோம் பிடிப்போம் போயிடுவார். அப்படி இருந்தபோது ஒரு நாள் வந்தானே மே 1ஆம் தேதி, என்ன கிருஷ்ணன் இன்னைக்கு காரைக்குடி பகுதியில் இங்கேயோ பக்கத்து ஊர்ல எங்காவது மேதன கூட்டத்தை யாராவது ஏற்பாடு செஞ்சிருக்காங்களா? மே 1ஆம் தேதி. எனக்கு தெரிஞ்சு அதுவும் பொண்ணு காணாங்க, நான் பானை கேட்டு சொல்றேங்க, நான் கேட்டு சொல்லுங்க, கேட்டு சொல்லிட்டாரு. ஒருத்தரும் ஏற்பாடு பண்ணலைங்க, மேதின கூட்டம் இல்லை. ஏங்க தொழிலாளர் தினம் இன்னைக்கு, நான் நாளைக்கு வேற எங்கேயோ ஒரு கூட்டத்துக்காக போறதுக்காக இந்த வழியா வந்திருக்கேன். தொழிலாளர் தினத்தன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டத்தில் நான் பங்கேற்கலான்னு பார்த்தேன். ஏதோ ஒரு கூட்டம், அது யார் நடத்தினாலும் சரி, தொழிலாளருக்காக நடத்துற கூட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன கூட்டமா பெரிய கூட்டமாங்கிறதெல்லாம் இல்லை. அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம்னு நினைச்சேன், கூட்டமே இல்லையா? அப்போ செய்யுங்க, ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். இப்போ திடீர்னு சொல்லி கூட்டத்தை எப்படி நீங்க ஏற்பாடு பண்றது? நீங்க எல்லாம் பெரிய மேடை கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. இங்க நமக்கு இருக்கிறோம்ல மேட்டில் மேலே மொட்டை மாடி இருக்குல்ல, இந்த மொட்டை மாடியில் இப்போ தகவல் சொல்லுங்க, வர்ற தொழிலாளி வரட்டும். ஒரு 200-250 பேர் வந்துட்டாங்க தொழிலாளிகள். எல்லாம் நிற்க நேரம் இல்லை. அந்த மேலே இருக்கிற அந்த வீடு 2-3 வீடு இருக்கு, 2-3 வீடுக்கு சேர்ந்து ஒரே மொட்டை மாடி இருக்கு. அந்த மொட்டை மாடியில் 200 பேர் உட்கார்ந்தாங்க. அந்த மே தினத்தன்னைக்கு சாயந்தரம் 2 மணி நேரம் பேசியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு பாருங்க, அதை அப்படியே கண்ணீர் விட்டு எழுதுற மாதிரி எழுதியிருக்காரு அந்த கீனா கிருஷ்ணன். எப்படித்தான் இந்த மனுஷனால முடியுதுன்னு தெரியல. உடனே என்னால முடியல, நானே சொல்லிட்டேன், என்னங்க ஜீவா இப்படி பண்ணலாமா நீங்க? அதுக்காக நீங்க வந்து ரைட்டு பேசுறீங்க, ரைட்டு அதுக்கு 2 மணி நேரம் இப்படி உயிரை கொடுத்துட்டு பேசுறதா? இல்லப்பா, எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு முக்கியம் அல்ல. இன்னைக்கு அந்த மேதனம்ங்கிறது ஒரு மேதனத்தை நம்ம வீணாக்கூடாது. அந்த மேதனத்தன்னைக்கு அந்த உணர்ச்சியை அந்த தொழிலாளிக்கு உருவாக்காது. எப்படிப்பட்ட பேச்சாளர்கள்! சில பேர் பேச்சாளர் போய் நின்றுக்கிட்டு கூட்டம் வந்துருச்சான்னு பாருங்க, கூட்டம் ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க, கைதட்டக்கெல்லாம் ரெடியா இருக்கானு பாருங்க. அந்த கதையெல்லாம் இல்லை. கூட்டம் இல்லை என்றால் கூட்டத்தை உருவாக்கி பேசுகிற ஒரு தேசபக்தராக விளங்கினார். அவருக்கு ஒன்றும் பேசுற ஆர்வம் கிடையாது, பேசி கைதட்டு பெறக்கூடிய ஆர்வம் கிடையாது. கை நிறைய காசுகிற அந்த காலத்துல பேச்சுக்கெல்லாம் காசு கிடையாது. ஓஹோ 10 கூட்டத்தில் பேசினா 10 காசு கிடையாது. என்ன வேடிக்கை என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல ரொம்ப நல்ல மனிதர்களா இருந்திருக்கா எல்லா கட்சியிலையுமே. இப்ப நம்ம ஜீவானந்தம் காரைக்குடியில இதெல்லாம் அந்த காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசுறதுக்கு முன்னாடியே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழ் கலை விழால இதே மாதிரி காலேஜில் பேசுறாரு. ஆயிரக்கணக்கான மாணவன் முன்னாடி காலேஜில் நிறைய பேசுவார். காலேஜில் பேசினா எடுபடும் ஒரு பேச்சு, அருமையா வேற மாதிரி பேசுவார். அவர் பேசிட்டே இருக்காரு காரைக்குடியில. அப்ப தா பாண்டியன் அந்த காலேஜில் படிக்கிறார் ஸ்டூடெண்ட். அந்த காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் தா பாண்டியன் பேசுறாரு. அப்போ இங்க பேசிட்டு இருக்காரு. திடீர்னு வேட்டியில கால் பகுதியில் அப்படியே ரத்தம் அப்படியே சேரா போகுது. பிரின்சிபால் பார்த்துட்டாரு. உங்க மாதிரி இவர் ப்ரொஃபசர், அது நடத்தின ப்ரொஃபசர் பார்த்தாரு. என்னடாது இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காரு, தன்னை மறந்து பேசிட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கேட்கறாங்க, ப்ரொஃபசர்ஸ் கேட்கறாங்க. ஆனா அவர் கால் இருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சு அப்படியே சேராடுற மாதிரி சேராடுது. என்னன்னு தெரியலையே, அவருக்கு என்னன்னே புரியலையே, எப்படி அவருக்கு சொல்றது அப்படின்னு தா பாண்டி உட்பட தாவரு கீழே உட்காந்துருக்காரு ஸ்டூடெண்ட். ஆனா இந்த ப்ரொஃபசர்ஸ் பார்த்தாங்க. ஆனா அவர்தான் காலேஜ் சேர்மனா இருந்தார் தா பாண்டியன் ஃபைனல் இயர்ல. பார்த்தோன்னே கடைசியில் இந்த விஷயத்தை அந்த அவர் மெய் மறந்து பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவரே முடிச்சுட்டாரு. அவருக்கு தெரியாது இந்த
ரத்தம் வந்ததெல்லாம் எதுவும் தெரியாது. முடிச்சோன்னு அவர் என்ன பண்ணாங்க, உடனே மாதிரி நிறுத்தி அவர் அழுங்காமல் கீழே கூப்பிட்டு வந்து ஒரு கார் வச்சு வேட்டியெல்லாம் மாற்றி அதை பண்ணி அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, பெரிய கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். அந்த காரைக்குடி ஏரியாவில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கெல்லாம் பெரிய முதலமைச்சர் அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும்தான் நாங்கள் வைப்பாங்க. பெரிய ஆளுங்க, ரொம்ப டாப் ஆளு நாங்கள் வைக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லி பண்ணியாச்சு. பண்ணிட்டு நீங்கள் தான் ஒரு நாள் 4 நாள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் பிரின்சிபால் சொல்கிறாரு. அவங்க சொல்லிட்டு போகிறாங்கப்பா. அடுத்த நாள் காலையில் 11 மணி ஆச்சு. பாண்டியன் தான் அவருக்கு இன்சார்ஜ். இல்லை 11 மணி ஆச்சு, நம்ம புறப்படலாம். அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு சரியாச்சு, நான் போயிட்டே இருப்போம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லை அப்போ தான் நம்ம குமாரசாமி ராஜான்னு முதலமைச்சர். அவர் யாருன்னா ராஜபாளையத்தை சேர்ந்தவர், பெரிய தேசபக்தர், பெரிய செல்வந்த குடும்பத்திலே இருந்து பண்றவர், பார்க்கறக்கே பெரிய வித்தியாசமான ஆளா இருப்பார். அவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றாரா. ஏப்பா நாம தான் போலான்னு சொல்லிட்டு மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இல்ல ஜீவா இங்கதான் இருக்கணும். அப்படி மீறி அவர் வந்தா, யாரு குமாரசாமி ராஜா வந்தாருன்னா அடுத்த ரூம்ல தங்க வைக்கலாம். இந்த ரூம் ஜீவாக்கு தான். யார் சொன்னா? நாட்டின் முதலமைச்சர் அல்ல, கல்லூரியின் முதல்வர். அவர் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, கல்லூரி முதல்வர் எப்படா இப்படி சொன்னாரு, எனக்கே ஒரு துணிச்சல். நாட்டின் முதலமைச்சரா அவர் வரக்கூடிய ஆள் வர்றாரு, பெரிய புகழ்மிக்க ஆள் வர்றாரு. யார் என்னையா ஜீவாங்க திடீர்னு அவசரத்துக்கு இருக்க வச்சாச்சு. ஜீவா நீங்க அந்த சின்ன ரூமுக்கு போங்க, அவர் பெரிய ரூம், இந்த வேலையே வேண்டாம். அந்த முதல்வர் கம்யூனிஸ்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஜீவாவுடைய மேன்மையை, அந்த மாதிரி ஆளுடைய தனித்தன்மையை புரிஞ்சிருக்காரு. உடனே இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேங்க ஒரு 10-20 கார் வந்துருச்சு. வந்துட்டார் அமைச்சர். யாரு? குமாரசாமி ராஜா வந்துட்டாரு. இறங்கிட்டாரு. ஜீவாக்கு அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வருவான்னு இவருக்கும் தெரியாது. இவர் ரூம்ல உட்காந்துருக்கு பார்த்தா என்ன பரபரப்பு. வெளியேட்டி பார்த்தா அவர் வந்துட்டார். இப்ப இதுதான் அவருக்கான ரூம். உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, நேரா ஜீவா தங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜீவா ரூம்குள்ள போய் ஜீவாவை பார்த்து, அதே அப்பா சந்தோஷங்க, நீங்க இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு எப்படி இருந்திருக்காங்க பாருங்க ஆளுங்க அந்த காலத்துல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜீவாவுடைய மேன்மையை புரிஞ்சு, ஜீவாவுடைய தூய்மையை புரிஞ்சு, ஜீவாவுடைய தனித்தன்மை திறமை அத்தனையும் புரிஞ்சு இந்த மனுஷனை கொண்டாந்து முதல்வர் வச்சிருக்காருன்னா அந்த முதல்வரை பாராட்டி, அதுக்கப்புறம் பக்கத்து ரூம் சின்ன ரூம் இருக்குல்ல, அங்க போயிட்டாரு இந்த குமாரசாமி ராஜா. இந்த வரலாற்று இதை பார்த்தா அவரு பாட்டு போயிட்டாரு. அதெல்லாம் இல்லை, ஜீவா இருக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னு சொல்றேன்னா, அப்பத்தான் பாண்டியன் பக்கத்திலே இருந்திருக்காரு. இதெல்லாம் நடந்த போது பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்து அவர் எழுதுறாரு. அப்ப சொன்னாராம் குமாரசாமி ராஜா, அந்த ரூம்ல ஜீவா ரூம் இப்ப அது பக்கத்துல உட்காந்துக்கிட்ட, ஜீவா காலம் பூரா பேசியாச்சு, நீங்க பேசாத பெச்சா, உங்களுக்கு இல்லாத திறமையா? இப்ப நாங்கெல்லாம் பாருங்க எங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? இந்த திறமையெல்லாம் பயன்படணும்ல. நீங்க ஏதோ ஒரு பொறுப்புல இருந்து, ஏதோ ஒரு அமைச்சரா இருந்து இதெல்லாம் பயன்படும்ல, இதெல்லாம் பயன்படும் இல்லையா? நீங்க எல்லாம் இருந்தா வீணா போறீங்களே, இவ்வளவு திறமையா வீணா போறீங்களே. இப்ப உங்க அளவுக்கு எங்களுக்கு திறமை இல்லை, ஆனா எங்க சமுதாயத்துக்கு ஏதாவது நாங்க செய்ய முடியுது நினைச்சா நீங்க என்ன செய்ய முடியுது? பேசத்தான் முடியும். பாவமா இருக்கு. ஐயோ என்னங்க இது இப்படி இருக்கு, இவ்வளவு பெரிய ஆள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி என்ன செய்யலாம்? இல்ல இந்த மாதிரி இடத்துக்கு எம்பி ஆகி மந்திரி ஆகி இதெல்லாம் இருந்திருந்தீங்கன்னா நீங்க சர்வசாதாரண உங்களுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, உண்மைதான், ஆனா நதி கடல்ல கலக்கும். நதி, இதே வார்த்தை எழுதியிருக்காங்க தாப்பாண்டிகள் இந்த கட்டுரையிலிருந்து சொல்றேன், கண்ணில் இருந்து பார்த்து ஜீவா சொன்னாரா, நதிகள் கடல்ல கலக்கும். கடல் மறுபடியும் நதிக்கு போகாது. ஆகவே பல நதிகள் இருந்து நான் கடல்ல கலந்துட்டேன். கம்யூனிசம்ங்கிற அந்த கடல்ல நான் கலந்து விட்டேன். மறுபடியும் நான் பின்னோக்கி போய் கடல்ல இருந்து நதி உள்ள எப்படி மேல போகுமா? போகாது. அது மாதிரி நதிகள் எல்லாம் வேண்டுமானால் கடலுக்கு வரட்டும் என்று நாங்கள் காத்திருப்போமே தவிர கடலாகிய நாங்கள் நதியாய் போய் சேர மாட்டோம்னு ஜீவா சொன்னார். அதாவது எத்தனை உதாரணங்கள் கிடையாது ஜீவாவுடைய அந்த சொற்பொழிவு கலை ஆற்றல்.
பேர்பட்ட பேச்சாற்றல். அதெல்லாம் ஒன்று 2-3 உதாரணங்களை சொல்லி 4-5 உதாரணங்களை சொல்லி செய்ய முடியாது. தட்டி எழுப்புற பேச்சு தான் எந்த இடத்துல இருந்தாலும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி உதாரணம் வந்தா செயின் மாதிரி மணிக்கணக்கா வந்துகிட்டே இருக்கும். அத்தனை விஷயங்கள் நெஞ்சில் பறிச்சு கிடக்கு. 1952 முதல் பொது தேர்தல். அந்த முதல் பொது தேர்தலில் ஜீவானந்தன் நிற்கிறார். வண்ணாரப்பேட்டை தொகுதியில, சென்னையில வண்ணாரப்பேட்டை தொகுதியில போட்டிடுறாரு. போட்டியிட்டு வெற்றி பெறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் தொகுதி 1947 சுதந்திரம், 1950 குடியரசு, ஜனவரி 26ஆம் தேதி. 1952 முதல் பொது தேர்தல். அந்த முதல் பொது தேர்தலில் வண்ணாரப்பேட்டை தொகுதியில சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அவர் எதிர்த்து நின்ற அத்தனை பேருக்கும் டெபாசிட் போயிடுச்சு ஃபர்ஸ்ட் தேர்தலையே. அப்ப தந்தை பெரியார், எம்.ஆர். ராதா, இவங்க மாதிரி ஆளுகள்லாம் ஜீவாவுக்கு தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. கட்சியெல்லாம் உடப்பா, ஜீவா வரணும், இப்படி எல்லாம் வந்து அவர் பேசிட்டார். ஆனா ஜீவா இதை பத்தி கவலைப்படாம, அவர் தொகுதி பத்தி கவலைப்படாம, கடைசி நாள் பி. ராமமூர்த்தி, அதே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பெரிய தலைவர் பி. ராமமூர்த்தி மதுரை தொகுதியில் நிற்கிறார். ஆனா அவர் ஜெயிலில் இருக்கார். ஏங்க ஜெயிலில் இருக்காருங்க, ஒரு நாள் கூட வெளியே வரல. வேட்பு மனுவே ஜெயிலில் இருந்த கையெழுத்து போட்டாரு. ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அவர் ஒரு நாள் கூட பிரச்சாரத்துக்கு வெளியே வரல. ஜீவா இங்க நிக்கிறவரு மதுரைக்கு போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். கடைசி நாள் பிரச்சாரங்க. அப்பெல்லாம் என்ன நைட் 12 மணிக்கு தான் பிரச்சாரம் முடியும். இப்பெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுது. அன்னைக்கு நைட் 12 மணிக்கு முடியும். அந்த 12 மணிக்கு முடியுதுன்னா ஜீவா எல்லா கூட்டத்தையும் முடிச்சுட்டு ராமமூர்த்தியை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா ராமமூர்த்தி ஜெயிலுக்குள்ள இருக்காரு. மணலி கந்தசாமி தலைமறைவா இருக்காரு. அவர் நிற்கிறார். கடைசியா ஜீவா மதுரையில் போய் பேசுற போது, அப்பெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள்னா வன்முறையாளர்கள், கம்யூனிஸ்டுகள்னா ஆயுத போராட்டம், கம்யூனிஸ்டுகள்னா ரத்தம் அப்படின்லாம் சில பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜீவா வந்துங்க 12 மணிக்கு கரெக்டா 12 மணிக்கு பிரச்சாரம் முடியும். நள்ளிரவு 12 மணிக்கு. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குது. வெடிக்கால 7 மணிக்கே வாக்குப்பதிவு தொடங்குது. கரெக்டா ஒரு 11 மணிக்கு மேல ஜீவா அங்கங்க பிரச்சாரம் முடிச்சுட்டு கடைசியா வராரு பாருங்க, ராமமூர்த்திக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக மதுரைக்கு வராரு. இதெல்லாம் இப்ப கற்பனை பண்ணி பார்த்தா கூட என்னால அதை நம்ப முடியாத விஷயமா. எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், எத்தனை விஷயம் படிக்கிறோம். கடைசியா வந்து சேர்றாரு. சேர்ந்தானா ஒரு 5000 பேர் 7000 பேர் அப்படியே கூடி இருக்கான் ஜீவாவோட உரை கேட்கறதுக்கு. நள்ளிரவு அப்படியே பேசுறாரு. அப்படி புள்ளி விவரங்களை பேசுறாரு. அந்த அரசியல் கட்சி பத்தி பேசுறாரு, எதிர்ப்பை பத்தி பேசுறாரு, ஏன் கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிக்க வேண்டும் பேசுறாரு, ஏன் கதிரவாளுக்கு வாக்களிக்க வேண்டும் பேசுறாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதே இடத்துல கூட்டம் போட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியில பேசினவங்க வேற கட்சி, அதை எதிர்கட்சி அவங்க பேசினவங்க இவங்கெல்லாம் ரத்த காட்டேரிகள், வன்முறையாளர்கள், அப்படி இப்படின்னு அதெல்லாம் பேசி, கொலையாளிகள் இப்படிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்ததுங்க அந்த கடைசியா இன்னொரு 10 நிமிஷத்துல பேச்ச முடிக்க போறார். அந்த பேச்சை முடிக்கிற போது அப்படியே பேசி சொல்லி வந்து அந்த மக்களை பூரா ஐக்கியப்படுத்தி 10,000 பேர் இருக்கானா 10,000 பேர் ஜீவா என்ன சொல்றாரோ அதுதான் அப்படி நிலை கொண்டு வந்த பிறகு அப்படியே திடீர்னு ஒரு ஆவேசம் அடைந்தவரா என்ன சொன்னார்னா, ஏ சொக்கநாதா, யாரு கடவுள், நீ சொல் கம்யூனிஸ்டுகள் கொலையாளிகளா, மதுரை மீனாட்சியை நீ சொல். கடைசியில தன்னுடைய ஆவேசத்தின் உச்சியில போய் அப்படியே ஆடி நிக்கிறார். அவர் எங்கேயும் ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாம் பேச மாட்டார். இந்த கடைசிக்கு போவார், இந்த கடைசிக்கு வருவார். மதுரை மீனாட்சியை நீ சொல் அவர்கள் கொலையாளிகளா, வைகையை நீ சொல் அங்குதானே மணவாளன் ரத்தம் சிந்தினான். மணவாளனா கம்யூனிஸ்ட் தியாகி, இப்படி எல்லாம் சொல்றார். சொல்லி முடிச்ச பிறகு நீங்க எல்லாம் விடிஞ்சு இந்த இதுக்கு வாக்களிக்கணும், ராமமூர்த்தி வெற்றி பெற வைக்கணுங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் நீ சொல், நாங்கள் கொலையாளிகளா, இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில மக்களே நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கடைசியில் திரும்பிக்கிறார். வாழ்க முழக்கம் போடணும், பொதுவுடைமை இயக்கம் வாழ்க, கம்யூனிஸ்ட் இயக்கம் வாழ்க, கதிரவாளுக்கே வாக்கு. இந்த முழக்கத்தை இவர் முழக்க, எங்கள் வாக்கு ராமமூர்த்திக்கு அப்படின்னு இவர் முழங்க ஆரம்பிச்சிட்டார். பேச்ச முடிச்சுட்டு முழக்கத்தை தொடங்கிட்டார். எல்லாம் பயங்கரமா முழங்குறாங்க. பெண்களை நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்கள், வெறும் ஆண்கள் மட்டும் முழங்குங்கள். நான் கூட படிக்கிறப்ப என்ன நினைச்சேன்னா, சார் பெண்கள் பாவம் இவ்வளவு ரொம்ப சிரமப்பட்டு முழங்கினாங்கன்னா அவங்களுக்கு சரியா வராது அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஆண்கள் முழங்கி முடிச்ச பிறகு
நீங்கள் நிறுத்துங்கள், பெண்களை நீங்கள் மட்டும் முழங்குங்கள் அப்படின்னு தனியா சொல்றாரு. முழங்கின பிறகு இருவரும் சேர்ந்து முழங்குங்கிறார். முழக்கம் பயங்கர கோஷம் பண்ண பிறகு அல்ல பொதுமக்கள் வாக்காளர்கள் அவங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்கள் கிடையாது. கடைசியில் முழங்கி முடிஞ்ச பிறகு இந்த முழக்கம் நமக்கு கேட்கிறது, மதுரையின் அடுத்த தெருவுக்கு கேட்கிறது. ஆனால் மதுரை சிறைக்குள்ளே இருக்கிற ராமமூர்த்திக்கு கேட்க வேண்டும், முழங்குங்கள் அப்படின்னு இவர் முழக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் முழங்குறாங்க பாருங்க அந்த மக்கள். முழங்கி முடிச்சு நன்றி வணக்கம் அப்படிங்கிறாரு. அந்த 10,000 பேர் பிரிஞ்சு போ, எல்லாம் வீட்டுக்கு போலாமே என்று நினைத்தீர்களா? யாரும் வீட்டுக்கு போகாதீர்கள். நேரடியாக துண்டு இருந்தால் துண்டை போட்டு, வேட்டி இருந்தால் வேட்டை போட்டு, வாக்குச்சாவடிக்கு முன்னாலே போய் படுத்து தூங்குங்கள். காலையில் 7 மணிக்கு முதல் கதிரவனுக்கு வாக்களித்து விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள். எந்த பேச்சாளர்கள் சொல்ல முடியும்? வெறும் பேச்சாளர் சொல்லிவிட முடியாது. மகத்தான தலைவன் காந்தியடிகளை போல மகத்தான மாபெரும் தலைவர்கள் தான் இத்தகைய முறையில் சொல்ல முடியும். அது மாதிரி எண்ணற்ற அவரோட சொற்பொழிவாளர் என்றால் வெறும் சொற்பொழிவாளர் அல்ல. நான் கேட்கிறேன், பிடல் காஸ்ட்ரோங்கிறது 5 மணி நேரம் பேசுவாராமா. 5 மணி நேரம் ரோட்ல போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சைக்கிளை ஓரமா நிறுத்திட்டு, 2 வீலர் ஓரமா நிறுத்திட்டு இந்த டிவியில அவர் பேசுறாரு 5 மணி நேரம் அப்படியே கேட்பாங்களாமா. அவர் எங்கேயோ பேசிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு பேச்சாளர். அப்ப நீங்க அவர் ஒரு பெரிய சொற்பொழிவாளர் அப்படின்னு அவரை சொல்ல முடியுமா? மார்ட்டின் லூதர் கிங் எஸ் ஐ ஹேவ் எ ட்ரீம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. வாஷிங்டன்ல ஆற்றிய உரை. இப்ப நான் சமீபத்தில் அங்க போன போது அந்த ஆற்றிய உரை 2 லட்சம் மக்கள் முன்ன அவர் ஆற்றிய உரை இடத்துல கீழே உட்காந்துக்கிட்டேன். அந்த இடத்துல போய் அந்த மண் இடத்துல இங்க தாண்டா 2 லட்சம் மக்களுக்கு முன்னாடி மார்ட்டின் லூதர் கிங் பேசினார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறதுங்கிற தலைப்பில் பேசின உலக புகழ்மிக்க உரை இந்த இடத்துல தான். அப்பேற்பட்ட உரை. அவர் ஒரு பேச்சாளர் என்று சொல்ல முடியுமா? பேச்சாளர் அல்ல, மாபெரும் தலைவன், பேச்சாளுமை மிக்க தலைவன். அதே மாதிரிதான் ஒரு தலை சிறந்த பேச்சாளராக விளங்கினாலும் மகத்தான தலைவராக விளங்கியவர் ஜீவா. அப்ப மிகச்சிறந்த, அது மட்டுமல்ல, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூலம் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடாயின் தோழனே, பசையற்று போனோமடாயின் தோழனே, பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவால் வேலையின்றி நாம் அழுவோமையின் தோழனே, வீடு முச்சூடு வருமென் தோழனே என்ற புகழ்மிக்க பாடல் ஜீவாவுடைய பாடல். எல்லா தொழிலாளிக்காக பாடப்பட்ட பாடல். எத்தனையோ பாடல் கவிதைகள் எழுதியிருக்கார். மகத்தான கவிஞர் ஜீவானந்தம், மகத்தான கட்டுரையாளர் ஜீவானந்தம், மிகப்பெரிய சொற்பொழிவாளர் ஜீவானந்தம், அற்புதமான மொழிபெயர்ப்பாளர் ஜீவானந்தம். எல்லாவற்றையும் விட நாட்டுக்காக தன் வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்த மகத்தான தலைவர் ஜீவானந்தம். கடைசி நாள் வரைக்கும் அது பேசிக்கிட்டே இருக்கார். 1963 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி காலையில நைட் அப்படியே மார்ஜினி என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் அவர் தான் கடைசியா அவர் ஒரு பேச்சு சொற்பொழிவுக்காக கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் திரும்பி வந்து அந்த சொற்பொழிவை முடிச்சுட்டு வர்றாரு. அடுத்த நாள் காலையில் அவர் செய்தி போகுது, நேற்று இரவு மாரடைப்பால் மரணம் அடைந்தார். ஆகவே அத்தகைய ஒரு மாபெரும் மனிதர் 56வது வயதில் மரணமடைந்த அந்த மகத்தான ஜீவானந்தருக்கு பன்முக ஆளுமை மட்டுமல்ல, அவர் ஒரு பெரும் தலைவராக, அவர் ஒரு பெரிய காந்தியவாதியாக, மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக, மிகப்பெரிய சுதேசி வீரராக, பிறகு சுயமரியாதை, தந்தை பெரியாரோடு இணைந்த சுயமரியாதைக்காரராக, அதன் பிறகு பகத்சிங் போன்ற மாபெரும் ஆளுமைக்கு அவருடைய புத்தகங்களை மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளராக, எல்லாவற்றையும் விட தமிழ்நாட்டையே எழுப்பக்கூடிய, எல்லாவற்றையும் விட நீதிமன்றங்களிலே தமிழில் தான் பேச வேண்டும். அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் தமிழில் தான் பேச வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதலே பேசியவராக, பல்கலைக்கழகம் வரை எல்லா பாடங்களும் பயிற்சி மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன மாபெரும் தலைவராக, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதல் பேசிய தலைவராக, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேசிய, நீங்க எடுத்து பாருங்க சட்டமன்ற வரலாறு. கே ஜீவபாரதி சட்டப்பேரவையில் ஜீவான ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. எந்த தேதியில் பேசினார், என்ன பேசினார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் ஜீவானந்தம் மட்டும். முதல்ல சொன்னவர் சட்டப்பேரவையில ஏன்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இதெல்லாம் அந்த தேர்தலை நிற்கவில்லை, தேர்தலை புறக்கணித்த காலம். அப்ப தேர்தல் நின்று வெற்றி பெற்று வண்ணாரப்பேட்டை தொகுதி உள்ளே சென்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முழங்குகிற வாய்ப்பு ஜீவாவுக்கு கிடைத்தது. ஆகவே நீதிமன்றத்திலே தமிழ், நிர்வாகத்திலே தமிழ், பள்ளிக்கூடங்களிலே தமிழ், கல்லூரியிலே தமிழ். அதுக்கு உதாரணம் சொன்னார். ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு மொழியில பேசுறானா, அவன் மொழியில் பேசுறான், மொழிபெயர்க்கிறான்ல. எங்க இப்பதாங்க நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுறாங்க.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க. நம்ம இதில் முதல்ல இங்கிலீஷ் தான் பேசுனாங்க சட்டமன்றத்தில். முதல்ல தமிழை பேசினவர் இவர் தான். பி ராமமூர்த்தி தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். எம் கல்யாண சுந்தரம் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தவர். அவங்க எல்லாம் தமிழில் பேசியது மட்டுமல்ல, அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேச தெரிஞ்சவங்க. இங்கிலீஷ்ல நல்லா பேச தெரிந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் தான் தாய்மொழி தான், தமிழ்கள் அல்ல, எல்லா இடங்களிலும் தாய்மொழி தான் பேசப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் என்ற எத்தனையோ முகங்கள் நம்முடைய மகத்தான தலைவர் ஜீவானந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. உங்க பல்கலைக்கழகத்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறையின் சார்பாக ஜீவானந்தம் அவர்கள் பெயரிலே ஒரு அறக்கட்டளை நிறுவியதோடு ஆண்டுக்கு முறை அற்புதமான உயிரோட்டமான ஒரு அருமையான நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு செய்வது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கான நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் சார்பிலும் நான் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். அதுபோல இந்த நிகழ்வுக்கு மேலும் கூடுதல் பெருமை சேர்த்தும் பொருட்டு உங்களது துறையின் அன்பான அழைப்பை ஏற்று நம்முடைய தமிழ் ஆய்வுத்துறையினுடைய தலைவர் மணிகண்டன் அவர்களும் வந்து சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல மெட்டக்ஸ் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க நிறுவனத்தின் உரிமையாளர் அன்பு நண்பர் செல்வம் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வெளியிலிருந்து கூட இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியது ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சி பன்முகம் என்றால் ஒரே ஒரு முகத்தை வைத்து 1.5 மணி நேரம் பேசுவதென்றால் அது சரியாக இருக்கும். ஆனால் எல்லா அம்சத்தையும் விரித்தது 1.5 மணி நேரத்தில், அல்லது அவர் சொன்னது 1 மணி நேரம் எவ்வளவு ஆயிற்று எனக்கு தெரியாது. ஒரு வேளை இப்படி பேசுவதென்றால் எப்படி ஜீவா 45 நிமிடம் அவருக்கு ஒதுக்கப்பட்டு 70 நிமிடம் பேசினாரோ, அதுபோல ஜீவாவை பற்றி பேசியவருக்கும் ஒதுக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சா கணேசன் அவர்களுக்கு, இந்த சபையில் சா கணேசன் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றியை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக உங்கள் துறை தலைவருக்கு எனது பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து